வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. இன்னைக்கு 24ஆம் தேதிங்க. இந்த ராசி பலனில் வைரம் இருக்குல்ல, வைரம், அந்த வைரத்தோட ஜொலிக்கக்கூடிய ரொம்ப புகழ்மிக்க ராசியாக எதாவது இருக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நட்சத்திர பலனோட சேர்த்து சொல்லியிருக்கோம். 24/2/2026 விசுவாவசு வருடம் மாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைங்க. இன்றைக்கி கீழ்நோக்கு நாள். நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 to 8:30, மறுபடியும் சாயந்தரம் 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா காலையில் 10:30 to 11:30, மறுபடியும் இரவு 7:30 to 8:30. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 3 மணிக்கு மத்தியானம் ஆரம்பித்து 4:30 வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12 to 1:30. யமகண்டம் காலையில் 9 to 10:30. வடக்கு திசை சூளம் இருக்குது, அதனால் பரிகாரம் பாலுங்க. திதியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு காலையில் 7:50 வரைக்கும் சப்தமி திதி, அதுக்கப்புறம் அஷ்டமி திதியாக மாறுது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் 3:50 வரைக்கும் கிருத்திகை, அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரமாக மாறுது. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 6:30 வரைக்கும் மரண யோகம், அதுக்கப்புறம் மத்தியானம் 3:50 வரைக்கும் சித்த யோகம், அதுக்கப்புறம் மீண்டும் அமிர்த யோகமாக வருதுங்க. சரிங்களா? அப்புறம் சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி சாயந்தரம் 3:50 வரைக்கும் சித்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இருக்குது. 3:50க்கு மேலே சுவாதிக்கு சந்திராஷ்டம் வருது. ஓகேங்க. வணக்கம் மேசராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய்ங்க. இன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் உங்கள் கோச்சார அமைப்பு பிரகாரம் 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்கார், ப்ளஸ் மாந்தி அங்கே சேர்ந்துட்டாருங்க. 5ஆம் வீட்டில் கேது இருக்காங்க. அப்புறம் 11ஆம் வீடு தானுங்க. அங்கே போயிட்டா சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. உங்கள் ராசியின் அதிபதி அங்கே தான் இருக்காருங்க. 12ஆம் வீட்டில் சனி தனியாக இருக்கார். இப்படிலாம் இருந்தால் என்னங்கன்னா இன்றைக்கி பொருளாதார நிலைமை நல்லா இருக்கும். நீங்கள் சொல்லால் ஜெயிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்கும். உங்கள் பேச்சு இன்னைக்கு எடுபடும் அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? என்ன காரணம்? இந்த யோகத்துக்கு ஒரு பேர் வேறு இருக்குது, லாப யோகம்னு சொல்லுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் 5 கிரகங்கள் ஒன்றா சேர்த்து நிற்கிறாங்க. அப்போது இந்த யோகம் அமோகமாக கண்டிப்பாக வருதுங்க. அதே சமயத்தில் நினைச்ச காரியம் தடையில்லாமல் நடக்கும். பணப்புழக்காட்டம் நல்லா இருக்குதுங்க. அதே சமயத்தில் அரசாங்க வழியில் எதிர்பார்த்த காரியம் ஒன்று பெண்டிங் இருந்தால் அதுவும் உங்களுக்கு இன்றைக்கி கைகூடுற அமைப்பு நல்லா இருக்குது. ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, உணர்ச்சி வசப்பட்டு யாரிடமும் வாக்குவாதம் மட்டும் பண்ணாதீங்க. கொஞ்சம் உஷாராக மட்டும் இருங்க அதில். ரைட்டுங்களா? உங்கள் சந்திரன் 2ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் பார்த்தா மனசு முழுக்க எங்கள் குடும்பம் சார்ந்து உங்களை சார்ந்து மட்டுமே சுற்றும். அதாவது எப்படியெல்லாம் காசு சம்பாதிக்கலாம், எப்படியெல்லாம் தொழில் வியாபாரத்தை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையில் தான் இருக்குமுங்க. வேறு எங்கேயும் போகாதுங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் 6ஆம் இடத்தின் அதிபதி புதன் 11ல் ராகுவோடு சேர்ந்துட்டார். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுனா இன்றைக்கி கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக அசதி வரக்கூடிய வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட ஒரு டயர்ட்னஸ் அப்படி கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாமல் கொஞ்சம் அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்களேன். சரிங்களா? சரி. அதே சமயத்தில் உங்களுக்கு இன்றைக்கி வேலையில் மேலதிகாரிகிட்ட திறமையை மெச்சுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்குவீங்க. அது எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல வேலை தகவல் ஒன்று வந்து சேரும், கவலைப்படாதீங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு, மிஷினரி வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஆர்டர்கள் நல்லாவே இருக்குதுங்க. புதிய முதலீடு செய்வதற்கு கூட இன்றைக்கி ஒரு சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயத்தில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, சில்லறை வியாபாரத்துக்கு சரியான நேரம். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் வாடிக்கையாளர்கள் கனிவாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட லாபம் அதிகரிக்கும். கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்துக்கிட்டையும் பேசணும். எடுத்தெரிஞ்ச வரையும் பேசக்கூடாது. ரைட்டுங்களா? வராத கடன்கள் கூட பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வசூலாகக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. வீண் ஆடம்பரத்துக்காக கடன் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலவக்கூடிய அமோகமான காலகட்டம் இருக்குது. தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இன்னைக்கு. ரைட்டுங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் வராதுங்க. இந்த காதல் வயப்பட்டவங்க இருக்காங்களே அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சந்திப்புகள் மகிழ்ச்சியாக நடக்கும். அந்தளவுக்கு மீட்டிங் பாயிண்ட் அருமையாக இருக்குதுங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காதல் இருக்கக்கூடிய கொஞ்சம் நுணுக்கமான விஷயத்தை கூட யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அவங்களை எப்படி பார்த்தோம், எங்கே எப்படி லவ் வந்தது, அந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் இன்றைக்கி பேசாதீங்க. ஓகே, சீக்கிரட்டாக வச்சுருங்க. ரைட்டுங்களா? பசங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்லா கவனம் செலுத்தி படிக்கிற அளவுக்கு நல்லா இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் பாராட்டும் அமோகமாக உண்டு. ரைட்டுங்களா? அஸ்வினி நட்சத்திரம். அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிபதி கேதுங்க. இன்றைக்கி புதிய முயற்சிகள் எது பண்ணாலும் வெற்றி கிடைக்கும். ரைட்டுங்களா? வெளியூர் பயணங்கள் லாபம் தரும். உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும். உறவினர்களால் உதவி கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் மனக்குழப்பம் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிவிடும். எதிர்பாராத பணவரவும் உண்டு. தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுங்க. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா, தலையிடாமல் நம்ம வேலையை மட்டும் நான் பார்த்துட்டு இருந்தோம்னா ஜம்முன்னு அன்றைக்கி காலத்தை ஓட்டலாங்க. அதே சமயத்தில் உங்கள் பலம் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை, பலவீனம் அப்படிங்கிறது முன்கோபம். யாருக்குங்க? இது நம்ம அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்தது பரணி.
உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரனுங்க. உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு. மனைவியாலும் அனுகூலம் உண்டு ஆண்களுக்கு. அதே சமயத்தில் தடைப்பட்ட காரியங்கள், தடைப்பட்ட சுபகாரியங்கள் இன்றைக்கி மீண்டும் புத்துயிர் பெற்று மீண்டும் நடக்கும். ரைட்டுங்களா? ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க. வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான அமைப்பு, சில பேருக்கு பதவி உயர்வும் கிடைக்கும், ஊதிய உயர்வுக்கு உண்டான முயற்சியும் நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? கலைத்துறையினர்களுக்கு இருக்கீங்களா, அவங்களுக்குலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. நீண்ட நாள் ஆசை ஒன்று மனசில் வச்சுருந்தீங்களா, கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய எண்ணம் இன்னைக்கு நடைபெறும்னு வச்சுக்கல. எண்ணம் வலுப்படும், ஆசையும் நிறைவேறும். என்ன ஒரே ஒரு மைனஸ்னால் வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது கவர்ச்சி, பலவீனம் அப்படிங்கிறது சோம்பலுங்க. கார்த்திகை 1ஆம் பாதம் உங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. என்ன அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலன் உண்டுங்க. தந்தை வழி சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான தடைகள் இருந்தால் தடைகள் நீங்கி இன்றைக்கி ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. நிர்வாக திறமை வெளிப்படுதுங்க. கடின உழைப்புக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. சமூகத்தில் உங்களுக்குன்னு தனிப்பட்ட அந்தஸ்து உயரும், கவலைப்பட வேண்டாங்க. புதிய நட்பு வட்டாரம் கூட சில பேர்த்துக்கு உருவாகும். தைரியமாக முடிவுகளை ஜம்முன்னு எடுப்பீங்க. எதை பற்றி கவலைப்பட மாட்டேன்னு வச்சுக்கல. அந்தளவுக்கு உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்குது. விழிப்புணர்வு என்ன அப்படின்னா, அங்கங்கே கொஞ்சம் தூக்கம் வராத தன்மையில் கண்ணெரிச்சல் கூட வர மாதிரி இருக்குது. ரைட்டுங்களா? அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது உங்களுடைய அதிகாரம், பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம். ரைட்டுங்களா? ஸோ மொத்தமாக உங்கள் ராசிக்கு என்ன பலம் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கையானது ஒரு அபரிதமான லாபத்தை கொடுக்குறாங்க. அதுதான் உங்களுடைய இன்றைக்கி பலம். பலவீனம் அப்படின்னு பார்த்தா பேச்சில் அதீத வேகம் இருக்குது. அதனால் சின்ன ஒரு சில பேருக்கு உங்கள் கருத்துக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கும். அதனால் சின்ன மன கஷ்டம் சில பேருக்கு வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா ரெட் கலருங்க. லக்கி நம்பர் 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி செவ்வாய் உரை அதில் பண்ணலாம். அல்லது காலையில் 6:15 to 7:15 ஒரு கைப்பிடி கல்லுப்பு, ஓகேங்களா, ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்துக்கிட்டு இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கிட்டு அப்படியே கீழ் நோக்கி அமர்ந்து இப்படி கையில் மூடிக்கும் வச்சு அவ்வளோ கையில் அப்படி மூடிக்கிட்டு மனசார நீங்கள் முருகனை மனசார வேண்டிட்டு அப்படியே கொண்டு போய் ஒரு ஓடும் தண்ணீரில் கரைச்சிருங்க, இல்லை வாஷ் மிஷினில் கரைச்சி விட்ருங்க. இல்லைனா கண் திருஷ்டி மற்றும் காரிய தடைகள் விலகுங்க. சின்ன பரிகாரம், நம்பி பண்ணுங்க. ஓகே, சரி. முதல்ல இன்னைக்கு இந்த பரிகாரத்தை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துன்னு பார்த்துட்டு. நல்லது வழிகட்டும். நற்பவி மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி நேயர்களை, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனுங்க. இன்னைக்கு லக்ன வீட்லேயே சந்திரன் இருக்காருங்க. 2ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட் ப்ளஸ் மாந்தி சேர்ந்துட்டாங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது இருக்காருங்க. 10ஆம் வீட்டில் வந்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. 11ஆம் வீட்டில் சனி இருக்கார். மற்ற வீடுகள் எல்லாமே இன்னைக்கு எம்டி ஹவுஸஸாக தான் இருக்குது. இருந்தால் கூட உங்களுக்கு இன்றைக்கி தொழில் வியாபாரம் தெம்பாக நடக்குங்க. தூக்கலான லாபம் கிடைக்குங்க. சிம்பிளாக சொல்ல போனால், ரைட்டுங்களா? இதுக்கு கர்ம யோகம்னு ஒரு பேர் சொல்லலாம். எதுக்காக இந்த கர்ம யோகம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல 5 கிரகங்கள் குவிஞ்சு கிடக்குது. இன்னைக்கு குவிஞ்சு இருக்காங்க. அதனாலேயே தொழில் ரீதியான வியாபாரம் ரீதியான மிகப்பெரிய மாற்றங்கள் இன்றைக்கி நடக்கும். அதனால் வேலையில் கூட நீங்கள் அதிகாரத்துறை மிக்க ஒரு நபராக மிளற போகிறீங்க இன்னைக்கு, ரைட்டுங்களா? புதிய பொறுப்புகள் தேடி வரும். ஒரே எச்சரிக்கைன்னா, வீண் வம்பு அதில் எல்லாம், அதாவது வெட்டி பேச்சு அரடி பேசாதீங்க. பவர்ஃபுல்லாக நீங்கள் ஒரு கர்வமாக பேசக்கூடாதுன்னு அர்த்தம். உஷாராக இருக்கும். கொஞ்சம் அடக்கமாக இருக்கணும். அடக்கம் அமரவர்கள் உய்க்கும் அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர். அதுபோல கொஞ்சம் அடக்கமாறுன்னு அர்த்தம். சரிங்களா? சரிங்க. சந்திரன் ராசியிலேயே உங்களுக்கு இருக்கார். இன்னைக்கு சந்திரன் ராசியில் இருக்குங்கிறது என்ன ஆகும், மனசு ரொம்ப தெளிவாக எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட இன்னைக்கு அமைதியாக இருக்கு, ரைட்டுங்களா? அப்படி இருக்கிறப்போ 6ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் 10ல் இருக்கக்கூடிய ராகுவோட சேர்ந்துட்டார். 10ஆம் வீட்டில் ராகுவோட சேர்ந்துட்டாருங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அலர்ஜி அல்லது தோல் சம்மந்தப்பட்ட சின்ன ஒரு வியாதி வர மாதிரி இருக்குது. சுத்தமான தண்ணியில் ஜம்முன்னு குளிங்க. தண்ணி நிறையா குளிங்க. வெயிலில் முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. இது ஒரு சின்ன அட்வைஸுங்க. அதே சமயத்தில் வேலையை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் இன்றைக்கி ஒரு ஆஃபர் லெட்டர், கால் லெட்டர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி தொழில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மிஷினரி பராமரிப்பு செலவு கொஞ்சம் குறையும். உங்களுக்கு தொழில் சிறப்பாக நடக்கும். பெரிய முதலீடுகள் இன்றைக்கி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில்லறை வியாபாரத்தில் இன்றைக்கி கூட்டம் அமோகமாக இருக்குதுங்க. கல்லாப்பட்டி நிறைய அளவுக்கு வியாபாரம் அமோகமாக நடக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கைக்கு வர வேண்டிய பணம் நேரத்துக்கு கரெக்டாக வந்து சேரும். சேமிப்பு இன்றைக்கி ஒரு
சாத்தியமான அமைப்பில் தான் இருக்குது. சேமிக்கலான்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கலகலப்பான மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான சூழல் இருக்குதுங்க. உறவினர்கள் திடீர் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க, சுப செய்தியோடு வருவாங்க, நல்லதே நடக்கும். தம்பதிகளுக்கிடையே சின்ன சின்ன ஊழல் வந்து அப்புறம் அந்யோன்யம் அதிகரிக்கும். காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெரியவங்களுடைய சம்மதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு அமோகமாக இருக்குது. உண்மை காதல் ஜெயிக்கணும், நம்பிக்கையோட பேசுங்க. மாணவர்கள் மாணவிகள் எல்லாமே பாடங்களை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிப்பாங்க. கல்விஸ்தானம் சிறப்பாக இருக்குது. சரிங்களா? சரி, நட்சத்திர பலனுக்கு போனால் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் அவங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன். இன்றைக்கி பொது வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் மதிப்பு மரியாதை கூடும், கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு வழி கிடைக்கும், குடும்பத்தில் சுப பேச்சுக்கள் நடக்கக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். நீண்ட தூர பயணம் வெற்றி அமைக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. அதனால் பயணம் வந்தால் போயிட்டு வாங்க. பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் ஆரோக்கியம் உடம்பில் தொந்தரவு இருந்தால் சீராகும், கவலைப்படாதீங்க. இதே ஒரு விழிப்புணர்வு என்ன சொல்லலாம்னா, அரசாங்க விதிமுறைகள் எது இருந்தாலும் அதை மீறி செயல்படாதீங்க. கொஞ்சம் ஃபைன் கட்டுற அளவுக்கு வந்துருமாட்ட தெரியுது. அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஃபாலோ பண்ணுங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுடைய பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ரோஹிணி நட்சத்திரம். இந்த ரோகிணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரனுங்க. இன்றைக்கி என்ன மன நிம்மதி அதிகரிக்கும். ஓகே, செவ்வாய்க்கிழமையில் முருகன் அருளால் சந்தோஷமாக இருப்பீங்க. தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியான முன்னேற்றம் உண்டு. சொத்து சேர்க்கை கூட உண்டு. பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே இருக்குது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் நல்லாவே இருக்குது. உறவுகளிடையே ஒற்றுமை பலப்படும். உங்களால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராது. முகத்தில் உங்கள் ஃபேஸில் தேஜஸ் அதிகரிக்கும். பளிர்னு இருப்பீங்க இன்றைக்கி. ரைட்டுங்களா? ஒரே ஒரு விஷயம்னா, அதிக உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து நார்மலான லைஃபுக்கு வந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, பலம் அப்படிங்கிறது அன்பு, பலவீனம் அப்படிங்கிறது அதீத கற்பனை. யாருக்கு? இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரைட்டுங்களா? மிருகசீரிஷம் 1, 2 பாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய். எந்த விஷயத்தை எடுத்தாலும் தைரியமாக முடிவெடுப்பீங்க. சகோதர வகையில் ஆதாயம் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறீங்களே அவங்களுக்கும் லாபம் அமோகமாக இருக்குதுங்க. எதிர்ப்போல் எல்லாம் காணாமல் போயிடும், கவலைப்படாதீங்க. எடுத்த காரியத்தை முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன்னு வச்சுக்கலேன். அந்தளவுக்கு சின்சியர் பர்சன் நீங்கள். வருமானம் திருப்தியாக இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட உங்கள் செல்வாக்கு அதிகரிக்குது. ஓகே, நெருப்பு பொருட்களை கையாளுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேகம் அப்படிங்கிறது உங்கள் பலம், பிடிவாதம் அப்படிங்கிறது உங்கள் பலவீனம். சரிங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இந்த ராசிக்கு பலம் என்னென்னா, இன்னைக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக பலத்தால் கிடைக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தினுடைய அங்கீகாரம், அது ஒரு பலம் சொல்லலாம். ரைட்டுங்களா? பலவீனம் அப்படின்னு பார்த்தா ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கார். அதனால் கொஞ்சம் அதிகப்படியான சிந்தனைகள் ஓட்டம் அதிகமாக இருக்குது. ஒரு விஷயத்தை எடுத்தால் மல்டிபிளாக சிந்தனை பண்ணுவீங்க. அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் கூட ஆகி விட்டுரும். அதுதான் பிரச்சனை. ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா ஒயிட் கலர், லக்கி நம்பர் பார்த்தா 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பருங்க. சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி முடிஞ்சால் சுக்கர கோயிலில் பண்ணுங்கள். இல்லைன்னா காலையில் ஒரு 8 to 9 வரைக்கும் நல்ல டைமாக தெரியுது. என்னென்னா, ஏலக்காய் எடுத்து ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கணும். ஒன்லி 3 ஏலக்காய்ஸ். ஓகே, 3 ஏலக்காய்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் பணப்பை பர்ஸ் இருக்குல்ல, பர்ஸில் நீங்கள் அல்லது கல்லாப்பட்டியில் வச்சுருங்க. சாமி ப்ரே பண்ணிட்டு வச்சுருங்க. என்னென்னா, தன ஆகர்ஷணம் சொல்லுவது, தன ஆகர்ஷணம் உண்டாகும். அதை பொருளாதார மேம்பாடு உண்டாகும், பணத்தடை நீங்கும் அப்படின்னு அர்த்தம். விளக்காய் சிம்பிள். ஆஃபீஸ் போகிற வச்சுட்டு போங்களேன். நல்லது பழிக்கட்டும். நற்பவி ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி புதனுங்க. லக்ன வீட்டிலே குரு வக்ரமாக இருக்காருங்க, ப்ளஸ் மாந்தியும் சேர்ந்துட்டாருங்க. 3ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ப்ளஸ் செவ்வாய். இப்போ 5 கிரக அமைப்புகள் அங்கே உட்காந்துருக்காங்க. 10ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். மற்ற வீடுகள் எல்லாம் இன்றைக்கி எம்டி பிளேஸஸாக இருக்குது. அப்படி இருந்தால் உங்களுக்கு தெய்வ பலம் சேரும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. தெய்வ பலம் சேர்ந்தால் என்னாகும்? உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும்னு அர்த்தம். சரிங்களா? இந்த யோகத்துக்கு பேர் பாக்கிய யோகம்னு சொல்லுவோம். காரணம், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப கூட்டமைப்பாக இருக்காங்க. அந்த கூட்டமைப்பாக இருந்தால் என்ன ஆகும்? உங்களுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், மூதாதையர்களின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் குலதெய்வத்தின் அருளும் இன்றைக்கி உங்களுக்கு அபரிதமாக இருக்குது. அப்போது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார ப்ரே பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்படி பண்ணலாம். இன்றைக்கி உங்களுக்கு அட்டகாசமான பலன் இருக்குது. தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கூட உங்களுக்கு அமையாத இடத்துல தடைகள் இருந்தால் அது நீங்கும். ரைட்டுங்களா? என்ன ஒரே எச்சரிக்கைன்னா, யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லாதீங்க. இன்றைக்கி கொஞ்சம் உஷாராக அது மட்டும் இருக்கும். உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கோன்னு அர்த்தம். சரிங்களா? மனசு ஃபுல்லாக அன்றைக்கி சந்திரன் 12 இருக்குங்காட்டி மனசு ரொம்ப தகன்னு கொஞ்சம் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, எது நடக்குமா நடக்காதான் அப்படியே அலைபாஞ்சிக்கிட்டே இருக்குது அங்கே இங்கேயும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் தேவையற்ற கற்பனை, தேவையற்ற பயங்கள் தேவையே இல்லை. உங்களுக்கு தைரியமாக இருங்க, அமைதியாக இருங்க.
ஓகேவா? ஏன்னா குருவருள் தேடி வருது, தெய்வத்தின் பலன் உங்களுக்கு தேடி வர்றப்போ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் மனசுக்குள்ளே, ரைட்டுங்களா? அதான அதே சமயம் 6ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் வந்து 9ல் இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா இன்றைக்கி கொஞ்சம் காலில் பாதத்தில் வலி அல்லது தசை பிடிப்பு, சார் இங்கே பிடிச்சிருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பெயின் வர வாய்ப்பு இருக்குது. எல்லா வேலையும் நீங்கள் அட் அ டைமில் இழுத்து போட்டு ஒரே டைமில் 10 வேலை செய்யணும்னு நினைக்காதுங்க. அட் அ டைமில் ஒரு வேலை செய்யும். ஓகே, ஒரு வேலையை முடிச்சு அடுத்த வேலை செய்யும். இப்படி செஞ்சீங்கன்னா பண்ணுங்கள். சீக்கிரமாக ரெஸ்ட்டு கிடைச்சா தூங்குறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணுங்கள். இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு கடமை, ரைட்டுங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் அனுசரித்து போங்க. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஸ்பீடுக்கெல்லாம் வருவாங்களா? வரவே மாட்டாங்க. அதனால் எல்லாத்தையும் அனுசரித்து போங்க. நீங்களே பொறுப்பாக இருந்து உங்கள் வேலையை நீங்கள் முன்னின்று நடத்துங்க. அதுதான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையான ஒரு திருப்தி கிடைக்கும்னு வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் இயந்திர கோளாறுகள் வருமா அப்படின்னா கொஞ்சம் லேசாக வரும், டென்ஷன் ஆயிடுவீங்க. அது அப்போயே சரியாயிடும், ரைட்டா? அதனால் இயந்திர தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு புதிய டெக்னாலஜி கூட சில பேருக்கு கை கொடுக்கும். சின்ன சின்ன இஷ்யூ வரத்தானே செய்யும். சமாளிக்கும். விரிவாக்க பணிகள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் முழுசாக செய்ய வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி தெய்வ பலம் இருக்குது. அதனால் எங்கள் மனம் வந்து அந்த ஒரு உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப கடவுள் இதாக இருந்தால் ஒரு அளவில் மனசை கொண்டு விட்டு போகவே முடியாது. இதை செய்யலாம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் தூரம் ஓடும். அதனால் இன்றைக்கி புது விஷயத்தை எதுவும் கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. அதே சமயத்தில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில்லறை விஷயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமானா கண்டிப்பாக வரும். பொருளாதார முன்னேற்றத்துக்கு உண்டு. ஆனால் கடன் கொடுப்பதை தவிர்த்துக்கோங்க. அதே சமயத்தில் வரவுக்கும் செலவுக்கும் கொஞ்சம் கரெக்டாக சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இதப்போ வந்த மாதிரி இருந்தது, பணத்தையே காணாம அப்படின்னு இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி செலவு என்ன பண்ணுவீங்கன்னா தர்ம காரியத்துக்காக அந்த கடவுளுடைய ஒரு அனுகிரகத்தால் செய்வீங்க. இல்லாத ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. அது பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்பெறும். மனசு ஃபுல்லாக கடவுளை பற்றியே சிந்தனை அதிகமாக இருந்தால் தொழில் வியாபாரத்தில் கவனம் கொஞ்சம் குறையிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் அவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ பார்த்துக்குங்க. அது போக அதெல்லாம் இல்லைங்க, கடவுளை நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பாக வீண் விரைய செலவும் அதிகமாகும். தர்மகாரியம் பண்ணிங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அதிகரிக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் வெட்டி செலவு ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு தெரியுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தோட விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சின்ன விஷயத்தை கூட நீங்கள் பெருசு பண்ணி பேசிடாதீங்க, ரைட்டா? தம்பதிகளுக்குள்ளே கொஞ்சம் அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுத்து போவதுதான் நல்லது. தேவையற்ற சந்தேகங்கள், தேவையற்ற பேச்சுக்கள் தவிர்ப்பதும் நல்லது, ரைட்டுங்களா? காதல் உறவுகளில் இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். எடுத்தங்கள்தான் பேசாதீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு வீண் விவாதத்தை தவிர்ப்பது கணவன் மனைவிக்கும் நல்லது, காதலிக்கும் நல்லது, ரைட்டுங்களா? பசங்க அப்படித்தான் படிப்பதை ஒரு சவாலை எடுத்து படிப்பாங்க. கவனச்சிதறல் வந்தால் கூட அதை தாண்டி ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இன்றைக்கி வலுப்பெறும், ரைட்டுங்களா? கல்விஸ்தானம் ஓகே தான், சரிங்க. நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள். நட்சத்திரத்தின் அதிபதி வந்துங்க செவ்வாய்ங்க. அதனால் உங்கள் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக டீல் பண்ணணும். அதே சமயத்தில் நிலம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்குண்டான அமோகமான அமைப்பு இருக்குது. மேலதிகாரிகளிடம் எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. பிள்ளைகளால் குடும்பத்தில் உங்களுக்கு பெருமை சேரும். உடல் நிலை கொஞ்சம் அக்கறையாக தான் இருப்பீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பழைய நண்பிகளை சந்தித்து ஒரு பழைய விஷயங்களை பேசி சந்தோஷப்படுவீங்க. புதிய முதலீடுகள் எதாவது இருந்தால் இன்றைக்கி தவிர்ப்பது கூட உங்களுக்கு நல்லது தானுங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்போ வேகத்தை அதீத வேகமெல்லாம் வேண்டாங்க, கம்மியாக போங்க. அதே சமயத்தில் உங்கள் பலம் அப்படிங்கிறது வைராக்கியம், பலவீனம் அப்படிங்கிறது கோபம். திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். ஆன்மீக பயணம் போவதற்குண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. குடும்ப பிரச்சனைகள் இருந்தால் இன்றைக்கி கண்டிப்பாக தீர்ந்துவிடும். வெளிநாட்டு தொடர்பு மூலிமா லாபம் கிடைக்கும், ரைட்டுங்களா? பேச்சால் காரியத்தை நின்ன இடத்துலேயே சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குது. யாருக்கு இருக்குது? திருவாதிரைக்கு இருக்குது, ரைட்டுங்களா? எதிரிகள் எல்லாம் விலகி சென்று விடுவார்கள். கொலைப்பட வேண்டாங்க. உங்கள் உணவு கட்டுப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சாப்பாட்டு விஷயத்தில் பலம் அப்படிங்கிறது உங்கள் புத்திசாலித்தனம், பலவீனம் அப்படிங்கிறது அவசரம், ரைட்டுங்களா? புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 பாதங்கள். நட்சத்திரத்தின் அதிபதி குருவின் பார்வையால் யோகம் அதிகரிக்கும். உங்களுக்கு சேமிப்பு அதிகமாக கொஞ்சமாக டெவலப் ஆகும். கொஞ்சம் காசு பணம் சேர்த்து வச்சுருப்பீங்க, கல்லாப்பட்டியில் கொஞ்சம் இருக்குது. தடைப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குதுங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் ஆதரவு உண்டு. வீடு மாற்றக்கூடிய எண்ணம் வந்தால் அது நிறைவேறும். தொழிலில் நல்ல திருப்பம் இருக்குது. ஆரோக்கியம் சீராக இருக்குதுங்க. என்னென்னா வீண் வதந்திகள் நம்பாதீங்க. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், அதுவே நல்லது. பலம் அப்படிங்கிறது நிதானம், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம், ரைட்டுங்களா? மொத்தத்தில் உங்கள் ராசிக்கே பலம் என்னென்னா இந்த 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் எல்லா கிரகங்களும் சேர்ந்துருக்கு. அதனால் ஆன்மீக பலம், தெய்வத்தின் கடாட்சம் இன்றைக்கி முழுசாக இருக்குது, ரைட்டுங்களா? ஆனாலும் மனசு வந்து ஒரு நிலையில் நிற்கல. அது ஒரு மைனஸு, அது ஒரு ப்ளஸ், ரைட்டுங்களா? சந்திரன் 12 இருக்குங்காட்டி அந்த பிரச்சனை வருது, ரைட்டா? இதையே ஏற்றுக்கலாமா வேண்டாம், டபுள் மனசில் இருப்பீங்க. அதுதான் கொஞ்சம் அதனால் சிலருக்கு அலைச்சல் வரும். தூக்கமெல்லாம் புரண்டு படுக்கிறது, திடீர்னு முழிப்பு தட்டுறது, இதெல்லாம் வரும்னு வச்சுக்கோங்க, சரிங்களா?
என்ன பண்ணாலும் தெய்வ கடாட்சம் நல்லா இருக்குதுங்க, சந்தோஷம். அதில் ஒன்றும் அதில் மோசமான நிலைமை இல்லை. இருந்தால் கூட உங்கள் லக்கி கலர் பார்த்தா க்ரீன் கலருங்க, லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி புதன் ஹோரையில் இல்லைன்னா காலையில் ஒரு 6:15 to 7:15 நீங்கள் பச்சரிசி கொஞ்சம் எடுத்துக்கங்க. ஒரு பச்சரிசி எடுத்து நீங்கள் அப்படியே வாட்டை பண்ணாலும் சரி, கொஞ்சம் 2 பண்ணாலும் சரி, ஒரு மிக்சர் 2 அடி அடித்து இந்த எறும்புகளுக்கும் பறவைகளுக்கும் தானமாக கொடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா மனக்குழப்பம் நீங்கி நிம்மதியான ஒரு உறக்கம். நீங்கள் கடவுள் பக்தினா அந்த கடவுள் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு புத்தி கண்டிப்பாக கிடைக்கும். மிதுன ராசினியர்களே உங்களுக்கு அப்படியான ரெட்டிப்பு மன வருதுங்க. அது குறையணும்னா இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்களேன். ஓகேங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கடகராசினியர்களே. உங்கள் ராசி அதிபதி சந்திரனுங்க. இன்னைக்கு 2ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய், இப்படி 5 கிரக அமைப்புகள் அங்கே இருக்கிறாங்க. 9ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 12ஆம் வீட்டில் குரு, வக்ரஸ்டேட் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. சரிங்களா? இதுதான் அவங்களுடைய பொதுவான கோச்சார அமைப்பு. மற்ற வீடுகளில் எம்டியாக இருக்குது. வரவு கூடி வருங்க, கவலைகள்லாம் ஓடி போயிருங்க அப்படின்னு சிம்பிளாகவே நம்ம இந்த கடகராசிக்கு சொல்லலாங்க. இந்த யோகத்துக்கு பேர் என்னென்னா லாப யோகம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன காரணம்னா அவங்க ராசியின் அதிபதி சந்திரன் 11ஆம் இடத்துல உச்ச பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ இன்னைக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் நடக்கக்கூடிய, நினைச்சதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க. அதனால் மனசில் இருந்து வந்த பயமெல்லாம் உங்களுக்கு போயிங்க. அதே சமயம் உற்சாகம் அதிகரிக்கும். சரிங்களா? ஒரே எச்சரிக்கைனா 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையால் எதை செஞ்சாலும் சரி அவசரப்படாமல் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம். கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரைட்டுங்களா? சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 11 இருக்கார். அப்போ மனசு ரொம்ப லேசாக, சந்தோஷமாக, உற்சாகமாக, மகிழ்ச்சியாக இருக்குங்க. நண்பையோட சிரித்து பேசி சந்தோஷமாக மகிழக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குது. அதே சமயத்தில் 6ஆம் வீட்டின் அதிபதி குரு 12 இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு உடம்புல கொஞ்சம் ஜீரண கோளாறு. நண்பர்களோட சேர்ந்து என்ன பண்ணுவோம், கண்டவக்கம் போய் சாப்பிடணும்னு தோணும். சாப்பிட்டா கூட அந்த வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மசாலா ஐட்டங்களை தவிர்த்துட்டு எளிமையான உணவை சாப்பிட்டா வயிற்றுக்கும் தொந்தரவு இல்லை, நமக்கும் தொந்தரவு இல்லை. அவ்வளோதான். சரிங்களா? சரிங்க. உங்களை வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா அலுவலகத்தில் புது பொறுப்பு கூட உங்களுக்கு வந்து அமையக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இன்றைக்கி இருப்பாங்க. அதே சமயத்தில் தொழிலை பொறுத்த வரைக்கும் மெஷினரி ரிப்பேர் இருந்தால் கூட இன்றைக்கி சிம்பிளாக செலவு வரும்னு நினைக்காதீங்க, டக்குன்னு சரியாயிரும்னு வச்சுங்களேன். சரிங்களா? உற்பத்தி துறையில் கூட லாபம் அதிகரிக்கும், கொலப்படாதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடையில் வியாபாரம் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக ஜம்முன்னு நடந்துட்டு இருக்குது. வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் சிரித்து பேசுவீங்க. அவர்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஏதோ ஆஃபருக்கு இது கொடுத்து அவங்களே உங்களுக்கு விளம்பரமாக மாறிடுவாங்க. நீங்கள் விளம்பரமே தேவையில்லை, அந்தளவுக்கு வியாபாரம் செழிக்குதுங்க உங்களுக்கு. ரைட்டா? பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ற மாதிரி இருக்குது. சேமிப்பு இன்றைக்கி தாராளமாக உயரும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுபமான செய்திகள் வந்து சேரும். உறவினர்கள் வருகை வீடே திருவிழா மாதிரி இருக்கும். என்ன ஒரே கூட்டமாக இருக்குதுங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுங்க, அதை பற்றி பேசுறதுக்கு வந்திருக்கான், பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கலாம் இருக்கிறாங்கோ அப்படின்னு ஒரு நல்ல சுப செய்தி சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி குடும்பம் குதூகலமாக இருக்குது. தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அருமையாக இருக்குதுங்க. அதே சமயத்தில் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்த தாம்பத்தியத்தை சிறப்பாக நடத்துவீங்க. காதல் என்ற உறவை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல நாளுங்க. ஆனால் வெளியூர் பயணமெல்லாம் வெளியில் போகிறீங்க அப்படின்னா யார்கிட்டையும் சொல்லிட்டு போகாதீங்க, பொய் பேசிட்டு போகாதீங்க. ரைட்டுங்களா? ஐடி வேலைக்கு போகிற சொல்லி போட்டு நம்ம அம்மனியோட ஊர் சுத்த போகக்கூடாது, கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாம். அதனால் உண்மை காதலுக்கு ஒன்றுனா வீட்டில் சொன்னீங்கன்னா அதுக்குண்டான ஒரு ரைட் பர்மிஷன் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தெளிவாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். வேறு இல்லை. பசங்களில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வெற்றி வரக்கூடிய தன்மை, கல்விஸ்தானம் அமோகமாக இருக்குது. நல்லா படிப்பாங்க, அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு பாராட்டுகள் குவியும். அந்தளவுக்கு கல்விஸ்தானம் சூப்பராக இருக்குது. இல்லைங்களா? புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் பாதம். இன்றைக்கி நட்சத்திரத்தின் அதிபதி குருங்க. உங்களுக்கு மன நிம்மதி அமோகமாக இருக்குதுங்க. நீண்ட நாள் ஆசை மனசில் வச்சுருந்தீங்கன்னா நிறைவேறும். பணப்புழக்காட்டம் திருப்தியாக இருக்குதுங்க. உறவினர்களால் நன்மை உண்டு. தெய்வீக நம்பிக்கை இன்றைக்கி அதிகரிக்குது. யாருக்கு? நம்ம புனர்பூசம் பாதம் 4ஆம் பாதத்துக்கு. ரைட்டுங்களா? உறவினர்களால் நன்மை உண்டு. தேவை உங்களுக்கு வேலையில் கூட ஒரு நிம்மதியாக இருப்பீங்க. கௌரவம் அதிகரிக்கும். ஒரே விஷயம்னா பயணங்கள் போகிறீங்கள, அதில் உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். அதே சமயத்தில் பலம் அப்படிங்கிறது தெளிவான சிந்தனை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மெத்தனம், அசால்ட். அதனால உங்கள் பொருளை பாதுகாப்பாக பார்த்துக்க சொல்கிறோம். புரியுதுங்களா? பூசம் நட்சத்திரத்தின் அதிபதி உங்களுக்கு யாருன்னா சனிங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கொடுப்பார். கேட்டுங்களா? கடன் பாக்கிகள் கொஞ்சமாக வந்து சேரும், கவலைப்படாதீங்க. பொறுமையால் காரியத்தை சாதிக்கக்கூடிய எண்ணம் இன்றைக்கி வலுப்பெறும். எதுக்கு அவசரப்படுற, பொறுமையாரு அப்படின்னு உங்கள் மனசே உங்களுக்கு சொல்லும். ரைட்டுங்களா?
புதிய ஏதாவது கொஞ்சம் வண்டி வாங்குகிறோம், புதிய ஒரு அசெட் ஒன்று வாங்கணுங்கிற எண்ணம் இன்றைக்கி வலுப்பெறும் உங்களுக்கு. ஏங்க ஒட்டி ஒரு இடம் வந்திருக்காமா, ஒரு 4 சென்டில் இருக்குது, வாங்கி பார்த்து போகலாம் அப்படின்னு அவங்க கூட சொல்லுவாங்க. அது கூட நடக்குன்னு வச்சுக்கல. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் சிறப்பாக இருக்குதுங்க. அரசாங்க வழியில் கூட காரியங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்குது. பிள்ளைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு. அதே சமயத்தில் யாரையும் குறைச்சி மதிப்பிட்டு நீங்கள் பெருசாக நான் பெரியவன் அப்படின்னு காமிச்சிக்காதீங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது சனி கொடுக்கக்கூடிய உழைப்பு, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். ஆயில் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி புதனுங்க. அவங்களுக்கு இன்றைக்கி அறிவாற்றல் உங்களுக்கு ஒரு வெற்றி வரக்கூடிய தன்மையில் ஓங்குதாங்க வளரக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. புத்திசாலித்தமாக திங்க் பண்ணுவீங்க எதையுமே, ரைட்டா? எதையுமே எடுத்தங்கன்னு பண்ண மாட்டீங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணுவீங்க. இருந்தால் கூட வியாபாரத்தில் பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு ஸ்மூத்தாக முடியும். அதனால் லாபம் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகள் வழியாக உங்களுக்கு உதவிகளும் உண்டு, ரைட்டா? தொட்டதெல்லாம் வெற்றி அப்படிங்கிற ஒரு எப்படி சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் கிடைக்கிற அளவுக்கு மனசு குதூகலமாக இருக்கும். இன்றைக்கி புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. வருமானம் உயரும். தடைப்பட்ட படிப்பு கூட உங்களுக்கு தொடர்ந்து படிக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது, ரைட்டுங்களா? என்னென்னா நீங்கள் அப்பப்போ லேசாக அந்த ஒட்டத்தலைவலி கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அப்பப்போ அதை கொஞ்சம் கவர் பண்ணிக்கணும், கரெக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது சாதுத்தியமான புத்தி, பலவீனம் அப்படிங்கிறது சஞ்சலம், மனசுக்குள்ள கொஞ்சம் கவலைகள் அப்படின்னு இருக்கலாம், ரைட்டுங்களா? மொத்த பலம் பலவீனம் என்ன பார்த்தா இன்றைய மொத்த பலமே உங்களுக்கு 11ஆம் வீட்டில் சந்திரன் தரக்கூடிய மன உறுதி, விடாமுயற்சி மற்றும் பண வரவு, பொருளாதார மேம்பாடு, இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஒரு பலவீனம் அப்படின்றது பார்த்தா 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் கூட்டத்தால் வரக்கூடிய சின்ன மனக்கவலை அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா க்ரீம் கலர் நல்லா இருக்குது. லக்கி நம்பர் பார்த்தா 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் நல்லா இருக்குது. உங்களுக்கு சின்ன பரிகாரம் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சந்திரகோரையில் பண்ணுங்கள். அதாவது இரவு 8 to 9 கொஞ்சம் ஆப்டான டைம் இது. என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 லிட்டர் இல்லை ஒரு பசும்பால் வாங்கிக்கணும். பசும்பாலை வாங்கி ஒரு கிண்ணத்தில் வச்சு அந்த பசும்பாலை நிலவு ஒளியில் வச்சு அப்படியே கொஞ்சம் மனசார ப்ரே பண்ணி கொஞ்ச நேரம் விடுங்க. நிலவுடைய பவர் அந்த ஒளி வந்து அந்த பாலில் இறங்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் பசும்பால் அப்படியே குடிக்கலாம். அப்படி குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சந்திர பலம் இந்த பாலில் இறங்கி அது கூடி வந்து உங்களுக்கு காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு பண்ணணும். சிம்பிளான வேலை. வீட்டில் எல்லாமே குடிங்க, பசும்பால் தானே. நல்லது உழைக்கட்டும். நற்பவி கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசியின் அதிபதி சூரியனுங்க. இன்னைக்கு லக்ன வீட்டில் கேது இருக்காருங்க. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற வீடெல்லாம் காலி. ஸ்ட்ரைட்டாக 7ஆம் வீட்டுக்கு வந்துடுறோம். அங்கே வந்தால் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, அப்புறம் செவ்வாய் இருக்காங்க, சரிங்களா? 8ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட் ப்ளஸ் மாந்தி சேர்ந்துட்டார். மற்ற வீடுகளெல்லாம் எம்டி பிளேசஸ் இருந்தால் கூட இன்னைக்கு 10ல் சந்திரன் இருக்கார். அப்போ பதவி தேடி வரக்கூடிய யோகம் பொதுவான இந்த கிரக அமைப்பில் கொஞ்சம் இருக்குதுங்க. இந்த யோகத்துக்கு பேர் குரு பல யோகம் அப்படின்பா. ஏன் இந்த யோகம் வருதுன்னு தெரியுங்களா? உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாப குரு அமர்ந்து யோகத்தை அமோகமாக அள்ளி தருகிறார். இந்த ராசிக்கு என்ன லாபம் அதனால பார்த்தா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்போ டக்குன்னு முடிஞ்சுக்கிட்டே இருக்கு, சரிங்களா? ஒரு முடிவுக்கு நாள் வரும் இல்லைன்னா இந்த வேலையோட முடிஞ்சுக்கு வரும். அதே நன்மைகள் இதுதான் ஒரு சூப்பராக இருக்குதுங்க. அதே சமயத்தில் உத்தியோகத்தில் நல்ல பதவி உயர்வு கூட உண்டு. ஓகே, தன்னலமில்லாத உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு படிக்கட்டு இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். வண்டி வாகனத்தில் போகிறப்பட்டும் கொஞ்சம் மெதுவாக போங்க. அது ஒன்று தான் ஒரு உஷாராக சொல்லலாங்க. உங்களுக்கு சந்திரன் 10ல் இருக்குங்காட்டி இன்றைக்கி மனசு ரொம்ப தெம்பாக இருக்குங்க. கவலைகள்லாம் பெருசாக இருக்காது. புதுசாக யோசனைகள் வரும். புது ஐடியா கிரியேட்டராகவே நீங்கள் திகழ்வீங்க. வேலையில் சுறுசுறுப்பு இருக்கும், மந்தங்கிறதே இருக்காது. உடம்பில் உங்களுக்கு வந்து 8ஆம் வீட்டில் சனி இருக்கங்காட்டி கொஞ்சம் உடம்பை பொறுத்த வரைக்கும் கைகால் வலி, மூட்டு வலி வர கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு போகும், ரைட்டுங்களா? ரொம்ப நேரம் நின்றுட்டே வேலை இருக்கீங்களா, அப்பப்போ கொஞ்சம் உட்காந்து இளைப்பாரிக்கும். வேறு ஒரு பெரிய இதுதான் சிம்பிள் ட்ரீட்மெண்ட், புரியுதுங்களா? மேலதிகாரிக வேலையை பொறுத்தவங்க திறமையை பாராட்டு குறைஞ்சபட்சம் புரிஞ்சுக்குவாங்க, உங்ககிட்டே வரமாட்டாங்க. நீங்கள் வாட்டுக்கு நிம்மதியாக வேலை செய்யலாங்க. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக ஒரு வேலையை செஞ்ச திருப்தியோட போயிட்டு வீட்டுக்கு நிம்மதியாக வரப்போகிறீங்க, ரைட்டுங்களா? புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு நல்ல தகவல் ஒன்று ஒரு வரப்போகுது. கால் லெட்டரோ ஆஃபர் லெட்டரோ இதோ கிடைப்பதற்கு வாய்ப்பு தெரியுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, மிஷினரி வச்சுருக்கிறவங்க, ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க இன்றைக்கி வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வேலைக்கு தகுந்த ஒரு லாபம் அதிகரிக்குது. புதுசாக தொழிலை பொறுத்த வரைக்கும் முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி தாராளமாக பண்ணலாம், எந்த தவறும் வராது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில்லறை வியாபாரம், ஹோல்சேல் வியாபாரம், ரீட்டைல், அந்த ஹோல்சேல் பண்ணுறீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி பொருளாதார முன்னேற்றம் கல்ல கட்டுங்க.
அப்படின்னு சொல்லுவோம்ல, எங்கள் ஊரில் கல்லா கட்டிட்டா அப்படி அந்த கல்லா கட்டலாங்க இன்னைக்கு. அந்த கல்லா கட்டினா கூட வாடிக்கையாளர் கூட்டம் அலைமோதும். அடையங்கப்பா இந்த பொருள் இவங்க தான் கிடைக்குது, அது ஒரிஜினல் மட்டும் தான் கிடைக்குது அப்படின்னு நல்ல பேர் வருங்க. கஸ்டமர்கிட்ட இன்முகத்துடன் சிரிச்ச முகத்துடன் அரவணைச்சு போவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வியாபாரத்துக்கு பெரிய யுக்தின்னு வச்சுங்களேன். இன்டைரக்ட் விளம்பரம் அதுதான். பொருளாதார மேம்பாடு கைக்கு வராமல் இருந்த பழைய பாக்கிகள் இன்றைக்கி கைக்கு வருமுங்க. வீட்டு விசேஷத்துக்காக சின்னதாக செலவு பண்ணுவீங்க, அதை சேமிப்பிலிருந்து கூட எடுத்து பண்ணுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைக்கி. அவ்வளோதான். யாரையும் நம்பி இன்றைக்கி ஜாமீன் கையெழுத்து போடுறது பணம் இருக்குன்னு அள்ளி கொடுக்குறதுலாம் வேண்டாம், கொஞ்சம் லிமிட் பண்ணி நடந்துக்கணும். ரைட்டுமா, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சோம்ல, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குதூகலம் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்தில் அமோகமாக இருக்குதுங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க, மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. ஒரே விருந்தோம்பல் அமோகமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்குற விட்டு கொடுத்து போவீங்க. வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அது உட்கார்ந்து பேசி தீர்த்து குடும்பத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது அந்யோனிப்பட்ட தம்பதிகளாக இன்றைக்கி விளங்குவீங்க. அதை காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் காதலிக்கிற விளைய வசங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷமான அற்புதமான நாளுங்க. ரகசியம் பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு ஓப்பன் டு டாக் டு யுவர் பேரண்ட்ஸ். காதல் டு கல்யாணம் அப்படிங்கிற வரைக்கும் நல்லது நடக்கும். மற்றவங்க கண்ணில் படாமல் காதல் பண்ணுறவங்க கூட இன்றைக்கி கண்ணில் படக்கூடிய அளவுக்கு இருக்குது. பார்த்துக்கு அதனால் கொஞ்சம் உண்மை சொல்லிடுங்க வீட்டில். ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்க பிள்ளைங்க இன்றைக்கி நல்லா பாடத்தில் நல்லா மார்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு தன்மையாக படிப்பாங்க, உஷாராக படிப்பாங்க, புத்தி கூர்மை நல்லா இருக்குதுங்க. டீச்சர்கிட்ட மட்டும் இல்லை எல்லாத்திட்டையுமே நல்ல பேர் இருக்குது. நல்ல பையன் அருமையாக படிப்பான், அந்த பொருளை அருமையாக படிக்கும். நாளைக்கு மெடிக்கல் சீட்டில் ஈஸியாக வாங்கிடும், நம்ம இதில் போய் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? நீட்லாம் அருமையாக படிப்பாங்க, கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் மகம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி கேது என்ன பண்ணுறாரு, தொழிலிருந்து வந்த போட்டிகளை குறையுமுங்க. புதிய நண்பர்கள் நண்பிகள் அறிமுகம் ஆவாங்க. திடீர் பணவரவு கூட அதிர்ஷ்டமான வாய்ப்பு உண்டு. மனசில் இருந்த பயம் இன்னைக்கு நீங்கிவிடும். அதே சமயத்தில் ஆரோக்கியம் சீராக, கவலைப்படாதீங்க. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் இன்னைக்கு நீங்கிவிடும், தீர்ந்துரும், கவலைப்படாதீங்க. கடனை அடைப்பதற்கு கூட கடன் இல்லாததுக்கு ஒரு வழி கிடைக்கும். மற்ற விஷயத்தில் அதிகமாக தலையிடாதீங்க, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்கள் பலம் அப்படிங்கிறது துணிச்சல், பலவீனம் அப்படிங்கிறது ஒரே மைனஸ் முன்கோபம். யாருக்கு? இந்த மகம் நட்சத்திரத்துக்கு. ரைட்டுங்களா? அடுத்து பூரம் நட்சத்திரம். இவங்களுக்கு இந்த இந்த நட்சத்திர அதிபதி வந்து சுக்கிரன். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆடம்பர பொருட்களை வாங்கணும், பணங்காசு இருக்குல்ல வாங்கி ஜாலியாக செலவண்ணு அப்படிங்கிற சுக்கிரன் சுகபோக யோகத்துக்கு உண்டான வழியை காட்டுறார். இருந்தாலும் தேவையானதை மட்டும் வாங்குங்க. சுக்கிரன் பேச்ச கேட்டிங்கன்னா வாங்கினதுக்கப்புறம் யோசனை பண்ண வச்சுருவார். அவர் எப்பவுமே அப்படித்தான், பணம் காசு இருந்தால் செலவு பண்ணலாம்னு நினைப்பார். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். உங்கள் குடும்பத்தில் மனைவியால் மகிழ்ச்சி உண்டு, காதலியால் மகிழ்ச்சி உண்டு. இப்படி பெண்களால் உங்களுக்கு சூப்பரான ஒரு மன நிறைவான ஒரு தகவல் இருக்குதுங்க. அதே சமயத்தில் எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு பொற்காலமாக அமையும் பட்சத்தில் இன்றைக்கி கலைத்துறையினருக்கு அமோகமாக இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு சுப செய்திகள் பொதுவாக வந்து சேருதுங்க. சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து சூப்பராக இருக்குதுங்க. உணவு விஷயத்தில் அட்டடா நினச்சதை சாப்பிட்றேன்டா அப்படின்னு அடித்து விளாசுவீங்க இன்றைக்கி. ரைட்டுங்களா? இருந்தாலும் முதல்ல சொன்ன மாதிரி தான் செலவுகளை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி எதை செலவு பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிற முடிவை நீங்கள் எடுங்க. பலம் அப்படிங்கிறது வசீகரம், பலவீனம் அப்படிங்கிறது உங்கள் செலவு தானும். உத்திரம் 1ஆம் பாதம் இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி சூரியனுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலமான பலனை தருவார் அப்படின்னு அமைப்பு இருக்குதுங்க. தந்தையின் உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் உண்டு. பொது வாழ்க்கையில் இங்கே புகழ் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகி ஓடிவிடும். தர்ம காரியங்கள் ஈடுபட்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தை கொஞ்சம் அடிஷனலாக ஆட் பண்ண வைப்பீங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்குது. உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு வேலையில் அமோகமாக இருக்குதுங்க. இன்னும் உஷ்ண பாதிப்பு வரும், அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக நிறைய தண்ணி குடிச்சு கூல் பண்ணிக்கும் உடம்பை. ரைட்டுங்களா? உங்கள் பலம் அப்படிங்கிறது நிர்வாகம், பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாத குணம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி மொத்தமான உங்கள் ராசிக்கு உண்டான பலம் என்னென்னு பார்த்தா உங்கள் சமுதாயத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலம், அதாவது என்னென்னா அதுதான் மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயருங்க. உங்களை போனால் நல்ல வாங்க சாமி இப்போ தான் வரீங்களா, ஒரு ஐடியா சொல்லுங்களேன் அப்படின்னு டக்குன்னு கேட்பான். அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி, ஒரு தீர்க்கமான முடிவு எல்லாத்தையும் பாராட்டு மலையில் நிலைய வைக்கும். அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. பலவீனம் என்னென்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் வரக்கூடிய உடல் சோர்வு, சிறிய பயண தடைகள் ரெண்டுமே இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கணும். உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா கோல்டன் எல்லோ நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் பார்த்தா 1, 5, 9 3 நம்பர்கள் சூப்பராக இருக்குது. சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா சூரிய கோரையில் காலையில் ஒரு 6 to சூரியன் உதிக்கிறாரில்ல அந்த டைம் 6 to 7 வச்சுக்கங்களேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கோதுமை எடுத்துக்கும். அது நேராக வீட்டினுடைய வாசலுக்கோ அல்லது மொட்டை மாடி தான் மொட்டை மாடிக்கோ அந்த கோதுமை எடுத்து அங்கேயே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த கோதுமையை அப்படியே நம்ம பறவைகளுக்கு கொஞ்சம் உணவாக கொடுங்க. முடிஞ்சால் கோதுமையை மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சின்னா துண்டு தான் கட்டாயிரும். பறவைகள் சாப்பிட்ற கொஞ்சம் நல்லாயிருக்கு.
இல்லை தண்ணியில் ஊற வச்சு கூட வைக்கலாம். ஏதோ ஒரு வகையில் கோதுமையை பறவைகளுக்கு உணவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த தடைகள், காரிய தடைகள்லாம் நீங்கி ஒரு கந்திஷ்டியும் விலகுன்னு வச்சுக்கல. சின்ன பரிகாரம், பறவைகளுக்கு உணவு சந்தோஷத்தை கொடுக்கும். நல்லது பலிக்கட்டும். நற்பவி சிம்மராசி நேயர்களுக்கு. வணக்கம் கன்னிராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி புதனுங்க. புதனாக இருந்தாலும் இன்றைக்கி 6ஆம் வீட்டில் ஸ்டார்டிங்கில் 1 2 3 4 5 எல்லாமே காலியாக இருக்குது. 6ஆம் வீட்டில் தான் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் இருக்காங்க. 7ஆம் வீட்டில் சனியன் இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க. 10ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டில் இருக்கார், ப்ளஸ் மாந்தி சேர்ந்துட்டாருங்க. 12ஆம் வீட்டில் கேது. ஸோ என்ன சொல்லுவாங்க, முன்னாடி போர்ஷன்லாம் காலியாக இருக்குது, பின்னாடி போர்ஷனில் ரஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இப்படி இருந்தால் அவங்களுக்கு என்னென்னா பயணம் அமையுங்க, லாபம் குவியுமுங்க அப்படின்னு பொதுவாக நம்ம உள்ள ஜோதிட அமைப்பில் சொல்கிறோம். என்ன காரணம், இது வந்து பாக்கிய யோகம்னு சொல்லுவோம். ஏன் இந்த யோகம் வருதுன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்து மன மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தராருங்க. ரைட்டுங்களா? அப்புறம் லாபம் என்னங்க, அவர் கொடுத்துட்டு போகிற எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்கலாங்களே. என்ன தூரத்து உறவுகள், தூரத்து சொந்தக்காரங்கிட்ட இருந்து நல்ல செய்தி ஒன்று தேடி வருங்க. பயணங்களால் ஆதாயம் அனுகூலம் உண்டுங்க. நன்மைகள் இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அதே சமயத்தில் மனசில் இருந்த இயக்கங்கள் இன்றைக்கி குறையும். ரைட்டுங்களா? என்னென்னா ஆன்மீக காரியங்கள் ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற நாள் விட. அது ஒரு என்னென்னா கோயிலுக்கு போனாலும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்களே, அதுதான். போனால் தர்ம காரியத்துக்காக ஏகப்பட்ட செலவு பண்ணுவீங்க. பட் உண்மையான காரணத்தோடு நீங்கள் செலவு பண்ணுங்க, தப்பு இல்லை. தர்ம காரியத்துக்கு நல்லது தான். பட் அளவுக்கு மீறி செலவு அதுவுமே கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணும். இதான் சொல்லுங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கும். ரைட்டுங்களா? அது உங்களுக்கு வேறு ஒன்றும் பெரிய மைனஸ்ன்னு சொல்கிறக்கு இல்லைங்க. மனசு வந்து இன்றைக்கி 9ல் சந்திரன் இருக்குங்காட்டி என்ன, இன்றைக்கி மனசு ரொம்ப லேசாக இருக்கும். ரொம்ப லேசாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படியே லேசாக அப்படியே ஜம்முன்னு இருக்கும். எதையும் பாசிட்டிவாக யோசிப்பீங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இன்றைக்கி உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி பெருசாக இருக்குது. அதனால் தான தர்மம் கூட ஐயா கஷ்டம் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு இருக்கிற எடுத்து கொடுத்துருவீங்க. அவன் ஏமாத்துக்காரனாக இருப்பேன். அதனால் உஷாருன்னு சொல்கிறேங்க. நிம்மதியாக தூங்குவீங்க. 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டாவே நிம்மதியாக தூக்க கடவுள் கொடுப்பாருங்க. அது அந்த அந்த என்ன சொல் அந்த எண்ணத்தை அன்னைக்கு உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கார். ஜம்முன் நல்லா இருங்க. அதே சமயத்தில் 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் இருக்குங்காட்டி கொஞ்சம் வயிற்றில் கொஞ்சம் அடி வயிற்றில் சூடு கொஞ்சம் உஷ்ணம் வர மாதிரி இருக்குது. அதனால் காரமான சாப்பாட்டை தவிர்த்துட்டு உங்களுக்கு ஒரு சாந்தமான சாத்வீகமான சாப்பாடை கொஞ்சம் சாப்பிடுங்க. நிறைய மோர் குடிக்கிறது, தயிர் சாப்பாடு சாப்பிட்றது, மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணுங்க. ரைட்டுங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, வேலை செய்யக்கூடிய இடத்துல எங்கள் சக ஊழியர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை வரக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போங்க. எல்லோரும் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்களே, கொஞ்சம் அனுசரித்து போங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு இன்றைக்கி முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அப்போ என்ன அர்த்தம்னா கொஞ்சம் சோம்பல் தன்மை இருக்குன்னு அர்த்தம். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஆர்டர்கள் நல்லாவே இருக்குதுங்க. மிஷினரி பழுதாக இருக்குது, ரிப்பேராக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது சரியாகும். கவலைப்படாதீங்க. செலவு கொஞ்சம் செஞ்சால் கூட பின்னாடி அதுக்கு பயன் உண்டு. மிஷினரி ரிப்பேர் ஆகத்தானே செய்யும், அதுக்கு வருத்தப்படக்கூடாது. புரியுதுங்களா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் பிஸ்னஸ் இன்றைக்கி உங்களுக்கு போட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தால் கூட கஸ்டமர்கிட்ட நிதானமாக பேசி உங்கள் வியாபாரத்தை எப்படியாவது சூடு பிடிக்க வச்சு நல்ல ஒரு லாபம் வரும். அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. ரைட்டுங்களா? பொருளாதாரம் இன்றைக்கி உங்களுக்கு வரவு வந்தால் கூட சில சமயம் அள்ளி வீசுவீங்க. அதனாலேயே தேவையற்ற செலவுகள் கூட சொல்லலாம். தேவையான செலவு பண்ணிங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம். தேவையற்ற செலவு பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிரமம் தானும். பண வரவு சீராக தருகிறது தப்பு கிடையாது. அதே சமயத்தில் முதலீடுகள் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஏதாச்சும் நிலத்தில் போடுறோம், ஒரு இடத்த வாங்கி போடுறோம், ஒரு சின்னமாக இருக்கிற காசு கொஞ்சமாக கோல்டு வாங்குறோம் அப்படின்னு நினச்சா வாங்கலாம். ரைட்டுங்களா? என்னென்னா ஆடம்பர பொருட்களை வாங்குறேன்னு கையில் இருக்கிற பணத்தை அள்ளி கரைச்சிடாதீங்க. கறி பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். காசை கறி பண்ணுறான்டா ஐயோ கேப்பையா அப்படிம்பாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ரைட்டுங்களா? நீங்கள் நல்ல பசங்க. அதே சமயத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டில் பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு நடங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பலத்தையும் ஒரு வலியையும் அமோகமாக காட்டும். ரைட்டுங்களா? கணவன் மனைவியோட உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்களேன். 2 பேரும் சேர்ந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றது வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. சின்ன சின்ன உடல் வரும், சண்டைகள் வரும், ஆனால் சீக்கிரம் முடிவுக்கு வரும். அதெல்லாம் சாதாரணமாக வரக்கூடிய விஷயம்தான். காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, காதல் கைகூடி வரக்கூடிய காலம் இது. புது காதல் கூட ஜெயிக்கும். அந்த அளவுக்கு உங்கள் காதலை நீங்கள் வீட்டில் கூட சொல்லலாம். அன்றைக்கி சொல்லி அதை வந்து காதலை திருமணமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அமோகமான அமைப்பு நல்லாயிருக்கு. தாராளமாக முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் இன்றைக்கி படிப்பை விட விளையாட்டில் கொஞ்சம் அதீத ஆர்வமாக தெரியுது. இப்போ படிச்சுட்டப்பா விளையாட கொடுப்பா, ஏப்பா அப்படி பண்ணுற அப்படிம்பா. ஃபிசிக்கல் விளையாட்டு நல்லது. மொபைலில் போய் கேம் விளையாடுறது, கம்ப்யூட்டர் போய் நோண்டிகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நல்லா பண்ணோம். ரைட்டுங்களா? கவனத்தை திசை இருப்புங்க. அப்போ தான் ஹோம் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் விளையாட போங்க, தப்பு இல்லை. சரிங்க. உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4 பாதங்கள். நட்சத்திர அதிபதி சூரியன். அவர் என்ன சொல்கிறாரு, உத்தியோகத்தில் இருந்து சிக்கல்களை நீக்கி தர்றார். அதே சமயத்தில் எதிரிகளுக்கு கூட நண்பர்கள் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு
கோச்சார் அமைப்பு நல்லா இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும், கவலைப்படாதீங்க. புண்ணியத்தலம், அதாவது கோயிலுக்கு போகக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குதுங்க. அரசு சலுகைகள் கூட உங்களுக்கு ஏதாவது வகையில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். பழைய பாக்கிகள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அது வசூலாகக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. பகைமை நண்பராகும், அதை முதல்ல சொல்லிட்டேன். அந்த மாதிரி அமோகமான அமைப்பு இருக்குது. புதிய தொழில், புதிய வியாபாரம் தொடங்குவதற்கூட ஒரு திட்டம் போடக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. மற்றவங்க ஏதாவது விவாதம் பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்கன்னா தேவையில்லாமல் மூக்க நுழைச்சு நமக்கு தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? பலம் அப்படிங்கிறது உங்களது அறிவு கூர்மை, பலவீனம் அப்படிங்கிறது அவசரம். சரிங்களா? ஹஸ்தம் நட்சத்திரம், அவங்கள பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி சந்திரன். அவங்க என்ன பண்ணுறாங்க, மன மகிழ்ச்சியை அதிகரித்து தராங்க. பெண்கள் வழியில் ஆதாயம் உண்டுங்கிறாங்க. நல்ல அமைப்பு நல்லா இருக்குது. இன்னைக்கு நினச்சது நடக்கும். அதில் நல்லா சொல்கிறீங்களாங்க, அதுக்கு மேலே என்னங்க, ஓகேங்களா? அதே சமயத்தில் வியாபாரம், தொழில் விரிவு எல்லாமே உண்டு. அதாவது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பராக இருக்குது உங்களுக்கு. தாயாரின் அன்பு பெருகுதுங்க. பண வரவு திருப்தியாக இருக்குது உங்களுக்கு. ரைட்டுங்களா? உறவினர்கள் உங்களை நல்லா ஆமோதிச்சு போட்டுருவாங்க. நல்லா ஆள்ப்பா, எங்கள் சொந்தக்காரன் அமோகமான சொந்தக்காரன் அப்படின்னு உங்களை பாராட்டுவாங்க. அதே சமயத்தில் இரவில் நீண்ட தூர பயணம் போக வேண்டி இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகிறப்ப. உங்கள் பலம் அப்படிங்கிறது கனிவான பேச்சு, கனிவான பார்வை. பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம் சொல்லு. சித்திரை 1-2 பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தைரியமான முடிவுகளை எடுப்பீங்க அப்படின்னு தைரியமாக சொல்கிறார். சொத்து விற்பனையில் கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கரெக்டாக வரும். உடன் பிறந்தவர்கள் கூட ஒரு உங்களுக்கு ஆதாயமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி உதவி செய்வாங்க அப்படின்னா. சவாலான வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை இந்த சித்திரைக்கு இன்றைக்கி இருக்குது. சரிங்களா? நின்று போன பல வேலைகள், வீடு மராமத்து வேலைகள், கட்டட வேலைகள் எதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி மீண்டும் ஒரு பிளான் பண்ணுவீங்க. கடன்கள் குறைய தொடங்கும். உங்கள் புகழ் அதிகரிக்கும். ஓகே, இயந்திரங்களை கையாளும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும், மிஷினரிஸ் மட்டும். ரைட்டுங்களா? பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது கோபம். உங்களை பொறுத்த வரைக்கும் மொத்த ராசிக்கே பலம் என்னென்னா, தெய்வீக பலம் உங்களுக்கு துணையாக இருக்குதுங்க. எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக தொடங்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குருவருளும் திருவருளும் உங்களுக்கு மேலே சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்தளவுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு பிரார்த்தனை பண்ணணும் உங்களை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? மொத்த பலவீனம்னு ஒன்று இருக்குது. அது ஜோதிட பிரகாரம் பார்த்தா 6ஆம் இடத்துல கூடிய கிரகங்கள் கூடி இருக்கங்காட்டி சில விஷயங்கள் எதிர்ப்புகள் வரும். கடன் தொல்லைகள் லேசாக தலதூக்கும். ஓகே, சில விஷயம் சாதாரணமாக வெள்ளிங்கிரி மலை ஏறுறீங்க, எல்லாத்தினாலும் ஈஸியாக ஏற முடியுமா? கஷ்டம். கஷ்டப்பட்டு ஏறினா தான் அந்த குளுமையையும் அந்த ஈஸ்வரனையும் நம்ம தரிசனம் பண்ண முடியும். அது மாதிரி தான் கஷ்டப்பட்டால் தான் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும். ரைட்டா? அது சோதனை காலம். அதே சமயத்தில் உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி எமரால்டு க்ரீன் சூப்பராக இருக்குதுங்க. லக்கி நம்பர் பார்த்தா 6ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் ரெண்டுமே நல்லா இருக்குது. நீங்கள் இன்றைக்கி ஒரு பரிகாரம் பண்ணலாங்க. அது புதன் குறையில் பண்ணுங்கள். காலையில் ஒரு 9 to 10 அந்த மாதிரி பண்ணலாங்க. என்னென்னா கொஞ்சம் பச்சரிசி எடுத்துக்கணும். பச்சரிசி எடுத்து அப்படியே கொஞ்சம் தூள் பண்ணுங்கள். மிக்சியில் போட்டால் தூள் பவுடராக ஆயிடும். அதை அப்படியே எறும்புகளுக்கு உணவாக போடும். கோலம் போடுறீங்களே, அதில் பச்சரிசி மாவில் கோலத்தை போட்டு விட்ருங்க. ரைட்டா? என்னென்னா புதன் கிரகத்தின் அருள் கிடைத்து உங்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி, படிப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி இன்றைக்கி அமோகமான அமைப்பு நல்லாயிருக்கு. ரைட்டுங்களா? இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பச்சரிசி எடுத்து கொஞ்சம் அதை கைப்பிடி எடுத்து கொஞ்சம் அப்படியே தண்ணியில் நினச்சி கழுவிட்டு குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சுருவாங்களாமா. நைட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி அப்போ கோலம் போடுவாங்க ஏர்லி மார்னிங். அதான் நமக்கு தான் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நமக்கு அமோகமான நேரம் தானே, பண்ணால் இன்னும் நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. என்ன முடியுமோ செஞ்சு பாருங்கள் கன்னிராசினர்களே. நம்பிக்கையுடன் பண்ணுங்கள், நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி நேர்பதி சுக்கிரனுங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் 5 கிரக அமைப்பில் இருக்குதுங்க. 6ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. 7ஆம் வீடு காலி. 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் குரு வக்ர புத்தி. அதே சமயத்தில் உங்களுக்கு மாந்தி அங்கே சேர்ந்துட்டார். அப்போ 11ஆம் வீட்டில் கேது இருக்கார். மற்ற வீடுகள் எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. அதனால் உங்கள் மனசில் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் ஈடேறும், எல்லாம் ஜெயமாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த யோகத்துக்கு பிறகு நிதான யோகம் சொல்லுவோம். ஏன் இந்த யோகம் வருதுன்னா, உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் அஷ்டம சந்திரனாக இன்றைக்கி இருக்கார். அப்போ இன்றைக்கி ஒரு பெரிய முடிவுகளை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக எடுங்க. அதுதான் நிதான யோகம். ரைட்டா? எடுத்தவங்களுக்கு எதையும் பண்ணாதீங்க, கவுந்து போய்விடும். கொஞ்சம் பொறுமையாக திங்க் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த ராசிக்கு என்ன லாபம்னா, பழைய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை சீர்தூக்கி பார்த்து திருத்திக் கொள்வதற்கு இது நல்ல வாய்ப்புங்க. இன்றைக்கி எங்கே தப்பு பண்ணணும், எதனால் நம்ம மைனஸ் ஆனோம் அப்படின்னு நினைக்கிறோம்னா இந்த நாளை யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஒரு மைனஸ் தான் ப்ளஸ் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? ஒரு மைனஸ், ஒரு காரியத்தை ஏன் தடையாச்சு, நம்மளால் தப்பு அப்படி திங்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக உண்டு. அஷ்டமத்தில் இருக்கிற சந்திரன் இருப்பங்காட்டி வம்பு தும்புக்கெல்லாம் போகாதீங்க. நம்ம வேலையை பார்க்கலாம். நமக்கே 1000 வம்பு தும்பு இருக்குது அப்படிங்கிறீங்களா? கரெக்டு தான்.
சரிங்களா? சந்திரனை பொறுத்த வரைக்கும் 8ல் இருக்குங்காட்டி மனசு ரொம்ப கொஞ்சம் அலைபாயிற மாதிரி இருக்குது. எடுத்த ஒரு முடிவு எடுக்க முடியாது, கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வர மாதிரி இருக்குது. சின்ன விஷயத்துக்கு கூட டென்ஷன் ஆகக்கூடிய நிலைமை இருக்குது. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் அமைதியாக இருங்க, கொஞ்சம் கூலாக மனசை வச்சிங்கன்னா கொஞ்சம் பொல்யூஷன் கிடைக்கும். அதே சமயத்தில் 6ல் சனி இருக்கார். அப்போ இன்றைக்கி உடம்புல ஒரு விதமான டயர்ட்னஸ், களைப்பாக இருக்குதப்பா, டயர்டாக இருக்குதப்பா தன்மை இருக்குது. எல்லா வேலையும் எழுத்து போட்டு பண்ணாதீங்க, ஒவ்வொரு வேலையை சிம்பிளாக முடிங்க, டைம் எடுத்து பண்ணுங்கள், பொறுமையாக இருங்கன்னு அர்த்தம். தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் வேலை பளு, ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. பொறுமையாக செஞ்சால் தப்பு இல்லாமல் முடிக்கலாம். யாருக்கு? இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு மேலதிகாரிகிட்ட பேசுகிறப்போ கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், தெரியலன்னு சொல்லிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. தொழிலை பொறுத்த வரைக்கும் சொந்த மிஷினரியை பொறுத்த வரைக்கும் என்னடா ஓடிட்டு இருந்து சின்ன சின்ன ரிப்பேர் அப்போ நின்று போயிருந்தப்பா அப்படிங்கிற மாதிரி சின்ன ரிப்பேர் வர வாய்ப்பு தெரியுதுங்க. அதை உடனே சரி பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் எல்லா தொழிலும் நிம்மதியாக ஓட்டுறேன், நமக்கு வாய்க்குது வேறு தொழில் அப்படிங்கிற மாதிரி நொந்து பேசப்படும். கரெக்டா? அதே சமயத்தில் புதிய முதலீடுகள் எல்லாம் பண்ணோம்னா இன்றைக்கி தள்ளி வைப்பது ரொம்ப நல்லது. இருக்கிற முதலீடுக்கே கரெக்டாக பண்ணிட்டு போகலாங்களே. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குதுங்க, ஆகா ஓகோன்னு இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. கடன், உங்களுக்கு கடன் விற்பனைக்கு இன்றைக்கி தவிர்த்து கடன் சார், கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு போர்டை பெருசாக வச்சுருக்கு. இன்றைக்கி கொடுத்த காசு திரும்பி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது, அதுக்காக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மேலே சொல்கிற கொண்டு இல்லைங்க. திடீர் செலவுகள் வந்து போகும், அதுக்கு தயாராக இருக்க வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். அதை பார்த்துக்கோங்க. பண பரிவர்த்தனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணத்தை வாங்குறப்பவும் கொடுக்குறப்பவும் 1க்கு 2 டைம் செக் பண்ணுங்கள். ஆன்லைன் பேமெண்ட்டையும் செக் பண்ணி அனுப்புங்க. ரைட்டுங்களா? யாரையும் நம்பி இன்றைக்கி கடன் கொடுக்காதீங்க, திருப்பி அங்கே தான் வருது, பார்த்து உஷாராக இருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் சின்ன சின்ன விவாதங்கள் வரும். அதே மாதிரி விட்டு கொடுத்து போலினா வீட்டில் அமைதி குலையும். கொஞ்சம் சின்ன சண்டைகளை அனுசரித்து போகணும். விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு கூலாக டீல் பண்ணுங்கள். கணவன் மனைவி அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். மௌனம் காப்பது இன்றைக்கி 2 பேர்த்துக்குமே நல்லது. ரைட்டா? அம்மனி உன்னை சொல்லுதுன்னு வச்சுக்கங்களேன், அப்படியே அம்மனி திங்க் பண்ணுறேன். வம்பு தும்புக்கு 2 பேச்சு வாக்கில் சண்டைக்கு ஓட்டுக்காதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு அர்த்தம். காதல் அப்படித்தான், சின்ன சின்ன மனஸ்தாபம் வரும். என்னை பற்றி அங்கே கேட்டியாமா, விசாரிச்சியாமா, அப்படி தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் பண்ணாமல், அப்படி இல்லைம்மா உன்னை போல் ஒரு காதலி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி கூழாக்குது பேசி ஏதோ உருட்டல் புரட்டெல்லாம் பண்ணி ஏதோ காதல் டெவலப் பண்ணு, அது சரியாயிடும். இன்னைக்கு கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருங்களேன். சரிங்களா? இந்த கல்வி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி ஸ்தானம் நல்லா இருக்குதுங்க. ஆனாலும் நம்மளால கவனம் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கவனம் இல்லாமல் அங்கே விளையாட்டு புத்தி இங்கே விளையாட்டு புத்தி இப்படி படிப்பேன், ஒரு நிமிஷம் படித்து அங்கே வாக்குறது, அப்புறம் மேக்க வாக்குறது, இப்படியே இந்த கவனச்சிதறல் நிமிஷம் மாறுபட்டு. அதனால் மனசு ஒருமைப்பட்டவர்கள் படித்தா மட்டும்தான் கவனச்சிதறல் வராமல் படிக்க முடியுங்கோ. பசங்களுக்கு கொஞ்சம் உஷாராக படிங்க. நட்சத்திர பாதசார பலன்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3, 4 பாதங்கள். அதனால் அவங்க அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்க. என்ன சொல்கிறாருன்னா, பழைய பாக்கிகள் கடன்கள் இருந்தால் கொஞ்சம் வசூலாகும். சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் நினச்சபடி நடக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஆனால் முடியும் கூடிய விரைவில் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் வியாபாரத்தில் தொழிலில் கொஞ்சம் நிதானமாக டீல் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆரோக்கியம் தப்பு இல்லை, படிப்படியாக சீராகும். தன்னம்பிக்கை உங்களுக்கு எப்படியும் அதிகரிக்கும், அதிலெல்லாம் மைனஸ் கிடையாது. திடீர் பயணங்கள் கூட செய்வதற்கு அமையும். புதிய திட்டங்கள் எப்படியாவது ஜெயிக்கணும் ஐயா அப்படின்னு புதிய திட்டங்கள் தீட்டு வைங்க. நெருப்பு, மின்சாரம், வண்டி வாகனம் இதெல்லாம் கையாளுறப்ப கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. பலம் அப்படிங்கிறது துணிவு, பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு கோபம். சுவாதியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, திடீர் பொருளாதார முன்னேற்றம் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் வரவுக்கும் செலவுக்கு சரி பண்ணி விட்டுருவார். சுவாதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சமூகத்தில் உங்கள் பேரெல்லாம் கெடாது, மதிப்பு அதிகரிக்கத்தான் செய்யுதுங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் தர்றாருங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. மனத்தெளிவு, கன்ஃபியூஷன் இருந்தால் கூட முடிவாக டக்குன்னு எடுப்பீங்க. ரொம்ப கன்ஃபியூஸாக பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன்னு வச்சுக்கங்களேன். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் டவுன் ஆனால் எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலான்னு ஒரு புதிய யுக்திகளை கையாளக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. ஆசைப்பட்ட பொருள் கைக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கூட இன்றைக்கி இந்த சுவாதிக்கு வரும். மற்றவங்க பேச்ச அப்படியே ஈயடிச்சாங்காப்பின்னு சொல்லுவாங்க, நம்பி ஆமாஞ்சாமி போட்டுறாதீங்க. நீங்கள் திங்க் பண்ணுங்க செல்ஃபாக. ஓகேங்களா? பலம் அப்படிங்கிறது சாதுர்த்தியமான புத்தி, பலவீனம் அப்படிங்கிறது உங்களுடைய அதீத ஆசை. சரி, விசாகம் 1, 2, 3 பார்த்த பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி குரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு எல்லாத்த விட ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். எல்லாம் கடவுள் தானப்பா, எங்கள் குலதெய்வம் தானப்பா, இஷ்ட தெய்வம் தானப்பா அப்படின்னு போவீங்க. கல்வியில் உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம் உண்டு, ரொம்ப மைனஸ்னு சொல்ல முடியாது. வருமானம் திருப்தியாக இருக்குதுங்க. நண்பர்கள் நண்பிகள் தேடி வந்து உதவுற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்தானம் நல்லா இருக்குது. குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. மற்ற 2 கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுதுங்க. கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கும் இருக்குது. சில பேர் புண்ணிய தலத்துக்கு கண்டிப்பாக போவீங்க. புண்ணிய தலங்கள் என்னங்க, கோயில் தானுங்க, வேறு என்னங்க. அதே சமயத்தில் நீண்ட நாள் கனவு ஒன்று நனவாகக்கூடிய தன்மை உங்களுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் அலைச்சலை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது பக்தி
பக்தி பக்தி பக்தி. பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் சோம்பேறித்தனம், லேசினஸ், மெத்தனம் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? சரி, இன்றைக்கி மொத்தமாக உங்கள் ராசிக்கு பலம் என்னென்னு பார்த்தா, உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் பார்வை பெரிய விஷயம், பெரிய ஆபத்துகள் எதுவும் வராமல் உங்களை காப்பாற்றுறாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ரைட்டா? பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு செகண்ட் தானே இல்லை வண்டியிலேருந்து கிளம்பிருப்பானுங்கோ, நல்ல வேலை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு 9ஆம் இடத்துல குருவின் பார்வை. குருவை தட்சிணாமூர்த்தி மனசாக நினச்சிக்கோங்க நீங்கள் இன்றைக்கி. ரைட்டுங்களா? பலவீனம் என்னென்னா அஷ்டமத்தில் கூட சந்திரன் இருக்குங்காட்டி அவர் அப்படியே அமைதியாக இருந்துட்டு குழப்பத்தை பண்ணி விடுவார். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு தேவையற்ற பயம் கூட வரும். பயமே தப்பு, தேவையற்ற பயம்னா. அதனால் அப்படின்னா ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா ஒயிட், லக்கி நம்பர் பார்த்தா 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர். ஒரு பரிகாரம் பண்ணலாங்க. நீங்கள் என்னென்னா இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 6:15 to 7:15 அது சுக்கர ஹோரை எந்த டைம்னாலும் பண்ணலாம். அது என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துங்க. கல்லுப்பு எடுத்து தலையில் வலது கையில் ரைட் ஹேண்டில் எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு 3 சுற்று, இப்படி ஒரு 3 சுற்று எடுத்து ஓடும் தண்ணீரில் இல்லைன்னா கிணத்துல இல்லைன்னா வாஷ்பேஷனில் ஏதோ ஒரு கரைச்சி விட்ருங்க அந்த கல்லுப்பை. அப்படி தண்ணீரில் கரைச்சி விட்டா என்ன ஆகும்னா அஷ்டம சந்திரனால் உண்டாகக்கூடிய மன அழுத்தம் நாளைக்கு வர இன்றைக்கி அட்வான்ஸாக பண்ணோம்னா மன அழுத்தம் நீங்கி திஷ்டி தோஷங்கள் விலகும். கல்லுப்புக்கு அந்த பவர் இருக்குது. செஞ்சு பாருங்கள், சின்ன விஷயம் தானே. போயிட்டு வரட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசி நேயர்கள் செவ்வாய்ங்க. இன்றைக்கி 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் இருக்காங்க. 5ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் குரு வக்ர புத்தியாக இருக்கார், ப்ளஸ் மாந்தி இருக்கார். 10ஆம் வீட்டில் கேது இருக்கார். இப்படிலாம் இருந்தால் துணைவர் வழி லாபம் கிடைக்கும், துணிஞ்சு செயலாக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுங்க? துணைவர் வழி லாபங்க, துணிஞ்சு செயலாற்றுங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன, கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், அப்படி. ரைட்டுங்களா? சரிங்க. உங்களுக்கு இந்த யோகத்துக்கு சந்திரமங்கல யோகம்னு பேர். ஏன் இந்த யோகம் வருதுன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்து செவ்வாயின் பார்வை அல்லது அதுக்கு தொடர்பு படுத்துகிற மாதிரி அந்த கட்டத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகுனா இந்த யோகத்தை கொடுக்குறார், சந்திரமங்கல யோகம் அப்படின்னு. ரைட்டுங்களா? சந்திரனா சந்திரன் பார்க்குறார், மங்களம்னா சுபகாரியம், யோகம்னா அமைப்பு நடக்கும்னு அர்த்தம். இவ்வளோதான், சிம்பிளான தமிழ் தான். ரைட்டுங்களா? இந்த யோகத்தில் என்ன லாபம்? கூட்டாளிகள் மூலமாக எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். ரைட்டுங்களா? மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும், கணவனால் ரொம்ப எதிர்பார்த்த காரியம் நடக்கும். இப்படி ஒரு ரைட்டா தைரியமாக எதையும் செய்யக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குதுங்க. ஒரே ஒரு எச்சரிக்கை என்னென்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக கூட்டணி, இந்த 5 கிரகங்கள் சொன்னால அது இருக்குதுங்க. அதனால் அம்மாவின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது ஒன்று தான் பார்த்துக்கோம். ரைட்டுங்களா? உங்களுக்கு 7ஆம் வீட்டில் கூடிய சந்திரனால் என்ன ஆகும்னா மனசு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சிலிருந்து மற்றவங்ககிட்ட அன்பாக பேசி காரியத்தை வளைச்சு பேசி சமாளித்து செஞ்சுருவீங்க. பாடுறா உனையெல்லாம் மாதிரி செய்யக்கூடாதுன்னு நினச்சேன், இப்படியே பேசி என்னையே மாக்கிட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரைட்டா? அதே சமயத்தில் செவ்வாயினுடைய பார்வை உடம்புல இன்றைக்கி உஷ்ணத்தை அதிகரித்து கொடுக்குற மாதிரி இருக்குது. இளநீர் பழைய சோறு கூட சாப்பிட்லாம். சின்ன வெங்காயம் பழைய சோறு அட்டகாசமாக இருக்குது, சாப்பிட்டு பாருங்க. அதே சமயத்தில் உடம்பை கொஞ்சம் குளிர்ச்சி வச்சுக்கணும், இவ்வளோதான் விஷயம். ரைட்டா? இயற்கையான குளிர்ச்சியை வச்சுக்கிறது நல்லது. அதே சமயம் வேலையை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் புது பொறுப்புகள் உங்களை தேடி வருதுங்க. கூற்று வேலைகளில் இன்றைக்கி அமோகமான வெற்றி இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்கள் உற்பத்தி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆர்டர் நல்லா இருக்குது. புதிய மிஷினரி வாங்குற கூட இன்றைக்கி தாராளமாக அட்வான்ஸ் கொடுக்கலாம். நல்லா இருக்க காலகட்டம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி போட்டியெல்லாம் உங்களுக்கு பெருசாக இருந்தால் கூட அது வந்து பெரிய தொந்தரவு பண்ணார். அந்த வியாபாரம் மாதிரி உங்கள் வியாபாரம் மாதிரி அப்படி போயிட்டே இருப்பீங்க. வாடிக்கையாளர்கிட்ட இருந்து இன்றைக்கி ஒரு புது ஸ்கீமை அறிமுகப்படுத்தி நல்ல லாபம் கிடைக்கிற அளவுக்கு அந்த ஸ்கீம் ஒர்க் அவுட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? பொருளாதாரமெல்லாம் கடன் வசூலாகி மனசுக்கு திருப்தி ஏற்ற அளவுக்கு பணம் வந்து சேரும். வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்கள், ஒரு டிவி மாற்றுறீங்க, ஃப்ரிட்ஜ் மாற்றுறீங்க, அது மாதிரி ஏதோ ஒரு பொருளை வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. செலவு பண்ணுவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், வீட்டை பொறுத்த வரைக்கும். ரைட்டுங்களா? ஒரே ஒரு எச்சரிக்கை என்னென்னா ஆடம்பரமாக செலவு செய்யணும் எண்ணம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் சொல்லட்டுங்களா, கஞ்சத்தனமாக இருக்கிறது கூட நல்லது தானுங்க. இன்றைக்கி சிங்கிள் டோர் பிரிட்ஜ் இருக்குது, பத்தாதான் டபுள் டோர் வேணும்னா செலவு தானே. கொஞ்சம் பார்த்து அவ்வளோ செலவுன்னு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை நல்லா இருக்குதுங்க. உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க. அமோகமான அமைப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அந்யோன்யம் ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துட்டு அந்த தாம்பத்தியத்தை சிறக்க வைப்பீங்க. காதலரை பொறுத்த வரைக்கும் காதல் அமோகம். இன்றைக்கி லக்கி நாள், லக்கி லவ்வர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாங்க. மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசி ஒரு அமோகமான அமைப்பை காதலில் டெவலப் பண்ணுவீங்க. ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்றைக்கி பசங்களுடைய படிப்பில் பட்டு சுட்டியாக படிப்பாங்க. போட்டித் தேர்வில் எது வந்தாலும் நல்ல மதிப்பெண் எடுக்கிற அளவுக்கு அமோகமாக படிப்பாங்க. ஒன்றும் கவலைப்படாது. ரைட்டுங்களா? உங்களுக்கு நட்சத்திர பாதசார பலனை பொறுத்தவரை விசாகம் 4ஆம் பாதம். நட்சத்திரத்தின் அதிபதி குரு என்ன சொல்கிறார்? பணப்புழக்காட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாருங்க. தொழில் மேன்மை அடையும். வீடு வாங்கக்கூடிய, வீடு மராமத்து பணிகள் செய்யக்கூடிய ஏதாவது யோகம் இருக்குது. ரைட்டுங்களா? குழந்தைகளால் பெருமை அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். மன அமைதி ஜம்முன்னு பெருகும்.
மன அமைதி சூப்பராக இருக்குதுங்க. ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கு உண்டான அமைப்பும் நல்லாயிருக்கு. பிளான் பண்ணுவீங்க, அடுத்த வாரத்துக்கு உண்டான பிளான் இப்போ பண்ணுவீங்க. ரைட்டுங்களா? சாப்பிட்றப்போ உணவில் கொஞ்சம் கண்ட்ரோலாக சாப்பிடுங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது மறதி. ரைட்டுங்களா? சரிங்க. அனுசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி சனிங்க. என்னென்னா பொறுமையாக இருந்தால் காரியம் சாதனை காரியம் சித்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? அவசரப்படக்கூடாது யாருக்கு அனுசத்தை பொறுத்த வரைக்கும். பழைய இரும்பு வாங்கிக்கலாம் வைக்கலாம். பழைய இரும்பு சம்மந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மையில் எங்களுக்கு சனி கொடுக்குறார். சனி கொஞ்சம் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் கொஞ்சம் ஊக்கம் கொடுப்பார்னு வச்சுக்கலாம். உழைப்புக்கு மரியாதை உண்டுங்க. அது எந்த நேர்மையான உழைப்புக்கு கண்டிப்பாக சனி கூட துணை இருப்பார். கவலைப்பட வேண்டாங்க. கடன்கள் தீர்வதற்கு வழி கிடைக்குதுங்க. உறவினர்களுடன் பிரச்சனைகள் இருந்தால் சமரசம் ஏற்படும். வெளியூர் வாய்ப்புகள் தேடி வரும். நிலம் வாங்கக்கூடிய யோகம் கூட சில பேர்த்துக்கு இருக்குது. ரைட்டுங்களா? சோம்பலை தவிர்த்தால் முன்னேற்றம் நிச்சயம் அப்படின்னு சனி உங்களுக்கு சொல்கிறார். ரைட்டுங்களா? பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது சோம்பல் தன்மை. பார்த்துக்கோம். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி புதன். அவர் என்ன சொல்கிறார்? சாதுர்த்தியமான பேச்சா, புத்தி கூர்மையான செயல்பாட்டால் உங்களுக்கு காரிய வெற்றி கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறார். புதிய நண்பர்கள் கூட கிடைப்பாங்க. வியாபாரத்தில் தொழிலில் வியாபார யுக்தியை கையாண்டு ஒரு புது டெக்னிக்கை கையாண்டு நல்ல பலனை அள்ளக்கூடிய லாபத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கி கேட்டைக்கு அமோகமாக இருக்குது. ரைட்டா? தகவல் தொடர்பு வழியில் கூட நன்மை உண்டு. அந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க அவங்களுக்குலாம் சொல்கிறேன். எழுத்தாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கூட அமோகமான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். கவலைப்படாதீங்க. மாமன் வழியில் உங்களுக்கு உறவா, மாமன் உறவர்கள் தாய் மாமன் வழி ஏதோ ஒரு மாமன் வழியில் கொஞ்சம் ஆதாயம் உண்டுங்க. புத்தி கூர்மை அப்பப்போ வெளிப்படும். அது நல்ல விஷயந்தான். கேட்டையை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் ரகசியங்களை உங்களை நம்பி சொன்னால் என்னோட விஷயம் சொன்னால் தெரியுமா அப்படின்னு சொல்லப்படாது. ரகசியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும் நீங்கள். ரைட்டுங்களா? உங்கள் பலம் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம், பலவீனம் அப்படிங்கிறது நாம தான் பெருசு, நாம தான் கிங் அப்படின்னு கர்வம், அதை குறைச்சிக்கணும். இந்த ராசியினுடைய மொத்த பலம் என்ன, பலவீனம் என்னென்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் மக்களுடைய செல்வாக்கும், மற்றவங்களுடைய மதிப்பு மரியாதையும், கூட்டாளிகளுடைய ஆதரவும், மனைவியினுடைய அன்பும் எல்லாமே உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கிடைக்கும். அதனால் ஒரு சந்தோஷத்துக்கு அளவில்லாத ஒரு பெரிய ஒரு பணக்காரனை கூட சந்தோஷம் இருக்காரு அப்படின்னு நினைப்பீங்க. அந்தளவுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பலவீனம் என்னென்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக கூட்டணிகள், அந்த 5 கிரக அமைப்பு இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் சுகமும் நிம்மதியும் மாறி மாறி வந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ரொம்ப அலைச்சலாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு இருக்குது. ரைட்டுங்களா? இது ஒரு மைனஸ். ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அப்படின்னு பார்த்தா ரெட் கலர் நல்லாயிருக்கு. லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுவும் செவ்வாய் குறையில் பண்ணுங்கள். இன்றைக்கி அது காலையில் 6:15 to 7:15 கூட பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் துவரம்பருப்பு எடுத்துங்க. இது சிம்பிளாக சமையல் விட்டுருக்கிற விஷயத்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த துவரம்பருப்பு எடுத்து ஒரு சிவப்பு துணியில் கட்டுங்க. ரைட்டா? சிவப்பு துணியில் கட்டி பூஜை அறையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை பறவைகளுக்கு வச்சு கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஒரு பூஜை பண்ணி அந்த பறவைகளுக்கு அல்ல பசுவுக்கு உணவாக கொடுங்க. இன்னும் அந்த துவரம்பருப்பை நைட்டே ஊற வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லது வச்சுக்கோங்க. கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? செவ்வாய் தோஷத்தின் தீவிரம் குறைந்து காரிய தடைகள் நீங்கும். இதுதான் விருச்சிக ராசிக்கு சொல்லக்கூடிய சிம்பிளான ஒரு பரிகாரம். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி குருங்க. இன்னைக்கு உங்களுக்கு 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க. அப்புறம் செவ்வாய் அங்கே சேர்ந்துருக்கார். 5 கிரக அமைப்புகள் அங்கே இருக்குதுங்க. 4ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் குரு வக்ர புத்தி ப்ளஸ் மாந்தியும் சேர்ந்துட்டார். அப்போ 9ஆம் வீட்டில் கேது இருக்கார். இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகுனா முயற்சி திருவனை ஆக்குங்க, முன்னேற்றம் தேடி வருங்க. சிம்பிளாக சொல்ல போனோம். ரைட்டுங்களா? சரிங்க. இந்த யோகத்துக்கு பேர் என்ன? சுக யோகம்னு சொல்லுவோம். ஏன் அந்த சுக யோகம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல சனியினுடைய பகவான் இருந்தால் கூட குருவின் பார்வை மற்றும் பலமான கோச்சார அமைப்புகள் ஒரு சுகமான அமைப்பை, சுகமான சூழலை உங்களுக்கு உருவாக்கி தர்றாங்க. ஓகே. ஸோ மைனஸாக நீங்கள் நினச்சா கூட அது எப்படிலாம் ப்ளஸ் பண்ணலாங்கிற தன்மை இன்னைக்கு உருவாகுதும். அதனால தான் இந்த அமைப்பு வருது. ரைட்டுங்களா? சுகயோகம். சரி, இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் இந்த நிலம், வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நல்லது நடக்கும். இழுவறியாக இருந்த வந்த காரிய தடைகள் எல்லாமே நீங்கி அந்த லாபம் தரக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் தைரியம் அதிகமாகவே கூடும். காரியங்களை ஜம்முன்னு செஞ்சு முடிச்சு சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரே ஒரு எச்சரிக்கை என்னென்னா, சந்திரன் 6ல் இருக்கார். அதனால் வீண் விரோதம், யார்கிட்டையும் பகைமை காட்டாதீங்க, கொஞ்சம் தன்மையாக போங்க அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? உங்கள் மனசை பொறுத்த வரைக்கும் முருகா, சந்திரன் 6ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி மனசு கொஞ்சம் அலைபயற மாதிரி இருக்குது. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அவனை நம்பலாமா வேண்டாமா, ஒரு சந்தேக புத்தியோட கூட இருக்கும். தேவையற்ற பயம் கூட வந்து போகும். அமைதியாக கொஞ்சம் மனசை சாந்தப்படுத்தி வச்சுக்கிறது சீக்கிரமாக அது என்ன சொல்லலாம், முடிவெடுக்கலான்னு வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் சனி 4ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் இன்றைக்கி ஒரே களைப்பாக இருக்குதுப்பா, டயர்டாக இருக்குதுப்பா, கம்மன் லீவ் போட்டுடலாமா?
அப்படிங்கிற மாதிரி தன்மை இருக்குது. வேலையை ரொம்ப ரொம்ப இழுத்து போட்டு செய்யாதீங்க. ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிப்பதற்குண்டான வழியை கண்டுபிடிக்கும். ரைட்டுங்களா? சரிங்க. அதே சமயத்தில் மேலதிகாரிகிட்ட பேசுகிறப்ப கூட நிதானமாக பேசுங்க. சக ஊழியர்கள் கூட உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை இன்றைக்கி ஷேர் பண்ணாதீங்க. டோன்ட் ஷேர் யுவர் பர்சனல் மேட்டர்ஸ். ஓகே. புதிய வேலை தேடுபவர்களுக்கு இன்றைக்கி சாதகமான பதில்கள் கிடைப்பதற்குண்டான அமோகமான வாய்ப்பு ஒன்று தெரியுது. தொழில் பண்ணுறீங்களே, தொழிலை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி துறையில் இருக்கிறவங்களுக்கு, ப்ரொடக்ஷன் வச்சுருக்கிறவங்களுக்கு வேலையாட்கள் மூலிமா சின்ன சின்ன தொல்லை இருக்குது. ஆள் வரணும்னு சொல்லி ஆர்டர் எடுத்தால் வரமாட்டேங்கிறானுங்க சார். என்ன சார் பண்ணுறது? அட்வான்ஸ் கொடுத்தாலும் வரமாட்டேங்கிறானுங்க. அப்படிங்கிற மாதிரி சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். தொழிலை பொறுத்த வரைக்கும் விரிவாக்கம் செய்வதற்கு இன்றைக்கி திட்டம் போடுவீங்க. ஆனால் பெரிய முதலீட்டை பொதுவாக தவிர்ப்பது நல்லது. இந்த ஆசிடிஸ் வியாபாரம் நடக்குதா, சந்தோஷம் அப்படின்னு போகிறது நல்லதுன்னு வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? சரிங்க. மொத்தத்தில் இன்றைக்கி வியாபாரம்லாம் சுமாராக தான் இருக்குதுங்க. வரவுக்கேற்ற செலவும் கொஞ்சம் வந்து நிற்குதுங்க. அதை கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. ரைட்டுங்களா? வாடிக்கையாளர்கிட்ட சிரிச்ச முதல் நடந்துக்குங்க. கசப்பெல்லாம் வேண்டாங்க. நமக்கு இருக்கு இன்றைக்கி நம்ம வழியில் பொருள் வாங்காட்டி அடுத்த வழியில் வேணால் கோவப்படக்கூடாதுல்ல. அனுசரித்து போகணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத கொஞ்சம் மருத்துவ செலவு, கொஞ்சம் விரைய செலவு வர மாதிரி இருக்கிறது. குறைஞ்சபட்சம் வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு சார் அப்படிங்கிற செலவு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. சேமிப்பில் கூட சில பேர் கை வச்சு செலவு பண்ணக்கூடிய நிலைமை வருங்க. அதனால் கொஞ்சம் சிக்கனமாக ரெடியாக இருங்க. லோன் எடுக்கிற விஷயத்தில் கூட கொஞ்சம் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, குடும்பத்தில் மூத்தவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவீங்க. உறவினர்கள் வருகையால் வீட்டில் கொஞ்சம் கலகலப்பாக இருக்குது. கொஞ்சம் இறுக்கமான சூழல் கொஞ்சம் கலகலப்பாக மாறுவதற்கு அந்த உறவினர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதோ ஒரு வகையில். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் தம்பதிக்குள்ளே சின்ன சின்ன ஊழல்கள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு தெரியுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக அனுசரித்து போங்க. சீராட்டு கீராட்டு போயிடாதீங்கோ, தப்பாக போயிடும். பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து ஆகி போயிடும். கணவன் மனைவி 2 பேத்துக்குன்னு சொல்கிறேன். கணவன் எங்கோ சீராட்டு போகிறது அப்படி தான் போனால் கோச்சிட்டு போகல. ஆனால் அப்படிலாம் போக மாட்டாங்க சொல்கிறேன். காதலை பொறுத்த வரைக்கும் காதலிக்கும் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஒரு சோதனையான நாள் தானுங்க. ரைட்டா? அம்மனி நினச்சிட்டே இருக்கிறேன். அம்மனி நம்மளை நினைக்க காலையில் இருந்துலேயே வீட்லேயே வந்து புலம்பிங்க. அந்த அளவுக்கு அவங்களும் அப்படித்தான். அந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குல்ல அந்த காதலில், அது இன்னைக்கு கொஞ்சம் இருக்குதுங்க. கொஞ்சம் அனுசரித்து போய்க்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் அப்புறம் அதெல்லாம் சரியில்லை, இது மட்டும் எங்கே இருக்க போது அது மட்டும் கவனமாக படிக்கணுங்க. மனசை முழுமையாக படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி அலைவாயாத மனசோட படிங்க. மொபைல் ஃபோனில் தயவுசெய்து ஓரம் கட்டி வச்சுட்டு படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. ட்ரை பண்ணுங்கள். ரைட்டுங்களா பசங்களோட நட்சத்திர பாதசார பலனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மூல நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தா நட்சத்திர அதிபதி கேதுங்க. அவர் என்ன சொல்கிறார்? ஆன்மீக பயணம், கடவுள் விட்ட வழி தான் நமக்கு நல்ல வழி அப்படின்னு முடிவெடுப்பீங்க. அரை சாமியார் முக்கால் சாமியார் ஆகக்கூடிய தன்மை மனசில் இருக்குது மூலத்தை பொறுத்த வரைக்கும். பழகிய பகைகள் கூட இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிடும், கவலைப்படாதீங்க. திடீர் பணவரவு கூட உங்களுக்கு இருக்குது. மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். ஆரோக்கியம் சீராகும். உத்தியோகத்தில் உயர்வுக்கு உண்டான வழி தெரியுதுங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தெரியுது. கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ரைட்டுங்களா? வண்டி வாகனம் ஓட்டுறப்ப கொஞ்சம் அஜாக்கிரதையாக ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லலாம். பலம் அப்படிங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரனுங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய எண்ணத்தை வலுப்படுத்துவார். அதனாலேயே செலவு அதிகம் வச்சு விட்ருவார். கவனமாக இருங்க அப்படிங்கிறார். ரைட்டா? மற்றபடி உங்களுக்கு இந்த எழுத்துத்துறை, கலைத்துறை இந்த மாதிரி இருக்கீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றம், லாபகரமான அமைப்பு நல்லா தான் இருக்குது. பெண்களால் உங்களுக்கு போராட்டத்துக்கு அனுகூலம் உண்டு. வீடு மாறுவதற்குண்டான திட்டம் ஒரு பண்ணுவீங்க. இந்த வீட்டிலேருந்து அங்கே போகலாம், ஆஃபீஸ் பக்கத்தில் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு திங்கி கூட வரும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இன்றைக்கி நல்லா இருக்குது உங்களுக்கு. அது ரைட்டுங்களா? பழைய நண்பர்களை சந்திச்சு அளவுலாவீங்க. அதில் தப்பு கிடையாது. சந்தோஷம் பெருகும். ஒன்று வீண் ஆடம்பர செலவு முதல் பாயிண்ட் தான் வருது. செலவு செஞ்சீங்கன்னா கடன் வாங்கினாலும் காசு பத்தாது போராட்டத்தை பொறுத்த வரைக்கும். உங்கள் பலம் அப்படிங்கிறது வசீகரம், பலவீனம் அப்படிங்கிறது அதீத செலவுகள். ஓகேங்களா? உத்திராடம் 1ஆம் பாதம் அவங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசு வழியில் உங்களுக்கு ஏதாவது வகையில் உதவி கிடைக்கும். மேலதிகாரிகள் பாராட்டு கண்டிப்பாக உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. தைரியமான முடிவுகளை டக்குன்னு எடுப்பீங்க. கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்குது. வேலையில் முன்னேற்றம் உண்டு. நீண்ட நாள் ஆசை மனசில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவேறக்கூடிய தன்மை உத்திராடத்துக்கு நல்லாவே தெரியுதுங்க. இன்னும் கண் சம்மந்தப்பட்ட உபாதைகள், கண்ணில் எரிச்சல், கண்ணில் நீர் வழிகிறது, இந்த மாதிரி தன்மை இருக்குது. கொஞ்சம் பார்த்து உஷாராக பார்த்துக்கோங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது அதிகாரம், பலவீனம் அப்படிங்கிறது கோபம். சரி, மொத்தமாக உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பலம் என்னன்னு பார்த்தா, இன்றைக்கி 3ஆம் இடத்துல கிரக கூட்டணினால புதிய முயற்சிகளால் வெற்றி கிடைக்கும். பலவீனம் என்னன்னு பார்த்தா, உங்களுக்கு 6ஆம் இடத்துல கூடிய சந்திரனால் சின்ன கடன் பிரச்சனைகள், எதிரிகளால் சின்ன லேசாக தொல்லை. நல்லா தான் பண்ணிட்டு இருப்பீங்க சார், உங்களை பற்றி வேண்டாம்னு சொல்கிறான் சார் அப்படின்னு எவனோடத்துக்கு கெடுத்து விட்ருவேன். கெடுக்கிறக்குனே 1000 பேர் இருப்பாங்க உங்களுக்கு. அது மாதிரி ஒரு மைனஸ் இருக்குது, பலவீனம். அது கேட்டுங்களா? சரிங்க. உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா எல்லோ கலர் நல்லா இருக்குது. லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பர், 9ஆம் நம்பர். ஒரு சின்ன பரிகாரம் என்ன பண்ணலான்னா, காலையில் கொஞ்சம் நேரமே பண்ணலாம், இல்லை குருகோரைகள் பண்ணலாங்க. என்னென்னா, கொஞ்சம் கொண்டக்கடலை எடுத்துக்கங்க. சுண்டல் தானுங்க கொண்டக்கடலைங்கிறது சுண்டல். அந்த சுண்டல் எடுத்துகிட்டு நீங்கள்
பசுமாட்டுக்கு நைட்டே ஊற வச்சுருங்க. எப்போ எதை செஞ்சாலும் அந்த பொருளை நீங்கள் சாமி போட்டதுக்கு முன்னாடி வச்சுக்கணும். அது மெயின் மறந்துடாதீங்க. நான் அதுக்கிட்ட சொல்கிறது இல்லை, பட் அதை செஞ்சுருங்க ரைட்டா. அதே சமயத்தில் அந்த கொண்டக்கடலைன்னு சொல்லக்கூடிய அந்த சுண்டலை ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் பசுமாட்டிற்கு உணவாக கொடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த கால்நடைகளுக்கு உணவாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சார் அதெல்லாம் வாய்ப்பில்லை சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சளை துணியில் கட்டி அதை பூஜையர்கள் வச்சு மனசார ப்ரே பண்ணு. இந்த பரிகாரத்தை ரெண்டில் எது வேணாலும் செய்யலாம். ரெண்டும் செஞ்சால் அமோகம், பட் ரெண்டு எது ஒன்று செஞ்சால் கூட போதும். அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் பொருளாதார தடைகள் நீங்கி உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி நிலவும். நிம்மதியான சந்தோஷமாக தனுசு ராசினியர்கள் ஹாப்பியாக இருக்கலாம். நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. வெல்கம் டு மகர ராசி. உங்களுக்கு ராசியின் அதிபதி சனிங்க. இன்னைக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் இருக்காங்க. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு சனீஸ்வரன் இருக்கார். அதாவது ராசியின் அதிபதி அங்கே இருக்கார். 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்காருங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரஸ்டேட் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 8ஆம் வீட்டில் கேது இருக்கார். ரைட்டுங்களா? சரி, இப்படியெல்லாம் இருந்தால் என்னென்னா உங்கள் வார்த்தை சொல்ல பழிக்குமுங்க, துட்டு குவியுமுங்க. சிம்பிள், புரிஞ்சுதுங்களா? இவ்வளோதான் விஷயம். இதுக்கு என்ன தனயோகம்னு சொல்லுவோம். எதுக்கு இந்த தனயோகம் வருதுன்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் 5 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கு. அதனால தான் இந்த யோகம் வருது. அந்த கிரக அமைப்பில் அப்படி அமைப்பு இருக்குது இன்னைக்கு. என்ன லாபம் சார்? சொல்லவே வேண்டாம். தனலாமலாம் என்ன பொருளாதார மேம்பாடு தான். நாங்கள் வேறு என்ன தடைபட்டு இருந்தேன். இதுவரைக்கும் தடங்களாக இருந்த பல பிரச்சனைக்கு உட்பட்டிருந்த பண வரவு இன்றைக்கி கொஞ்சம் ரிலீஸ் ஆகி தாராளமாக வர்ற மாதிரி தெரியுதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு பேச்சால் காரியம் சாதிப்பீங்க. நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். ஒரே ஒரு எச்சரிக்கை என்னென்னா கோபத்தில் வார்த்தைகளை கொட்டி தீர்த்துறாதீங்க. பிரச்சனை ஆகி போயிடும். கவனமாக இருங்க. ரைட்டுங்களா? சந்திரனை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் இருக்கங்காட்டி மனசு இன்றைக்கி ரொம்ப குதூகலமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். பிள்ளைங்க கூட குடும்பத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது ஒரு நல்ல அமைப்பு தானுங்க. சரிங்களா? பழைய நினைவுகள் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்வை தரும். ரைட்டுங்களா? நான்லாம் காலேஜ் படிக்கிறப்ப இப்படியெல்லாம் ஜாலியாக சுற்றுறோம் தெரியுமா அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கண்ணில் சில எரிச்சல்கள், முகத்தில் சின்னதாக ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க அந்த கோப்பலை மாட்டி வரும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. நல்லா தண்ணி உடம்பு கொஞ்சம் கூலாக வச்சுக்கணும். எதுக்கு அவ்வளோ ரொம்ப டெப்த்தாக போனோம்னா இன்னும் போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கூலாக வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை இருக்குதுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு சம்பளத்துடன் ஒரு ஆஃபர் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல அட்டகாசமான அமைப்பு கோச்சார பிரகாரம் இருக்குது. ரைட்டுங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்களா, ப்ரொடக்ஷன் யூனிட், அவங்களுக்கெல்லாம் உற்பத்தி திறன் இன்றைக்கி ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க. தொழிலில் புதுசாக ஆர்டர்கள் வரும், புதுசாக ஆட்களை கூட சேர்ப்பீங்க. நினச்சது சரியான ஒரு நடக்கும்னு வச்சுக்கலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அதே போல தான். வியாபாரத்தில் ரீட்டைல் கடையில் இன்றைக்கி ஒரு நல்ல வியாபாரம் அமோகமாக இருக்குதுங்க. வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த ஒரு சின்னதாக அங்கங்கே ஆஃபர் சலுகைகள் ஏதாவது பண்ணுவீங்க. ரைட்டா? இது எடுத்தால் அது புரியும், அதுவான இது புரியும், இதோ பண்ணுவீங்க. அப்படி உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் கைக்கு வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. சேமிப்பு உயரமுங்க. அதுக்கு ஏன் அவ்வளோ தூரம் அதையும் பேசிகிட்டு இருக்கிறோம். குடும்பத்துக்கு கொஞ்சம் நகை நட்டு வாங்குற அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செலவு செய்வீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ எந்தளவுக்கு வருமானம் இருக்கணும். நகை விற்கிற வரைக்கும் வாங்க முடியுமா? கொஞ்சம். ஆனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் 5 வாங்குவீங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். சீட்டு கட்டுறது அல்லது சீட்டுனா அந்த மாத சீட்டு போடுவீங்களா, அந்த மாதிரி போடுறது, அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது, இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். புதுசாக ஒரு சீட்டு போடுற கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன். ரைட்டுங்களா? பழசு அப்படியே இருக்கட்டும், புதுசுக்காக சொல்கிறேன். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா குடும்பத்தில் உறவுகளுடைய ஒற்றுமை நல்லாவே இருக்குதுங்க. உறவினர்கள் உங்களை பாராட்டுவாங்க. உங்களுக்கு நல்ல குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். கவலைப்பட வேண்டியதில்லை. கணவன் மனைவிக்குள்ள தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குது. ஒருத்தர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அன்பை அப்படி வெளிப்படுத்துவீங்க. கணவன் மனைவி காதல் உறவுகளும் காதலிக்க பிள்ளைகளுக்கு இன்றைக்கி சாதகமான நாளத்தான் இருக்குதுங்க. உங்களுக்கு மனசில் பட்டதை 2 பேரும் ஓப்பனாக பேசி அந்த காதலை அடுத்த கட்ட முயற்சிக்கு திருமணத்துக்கு கொண்டு போகலாம். நல்லாவே இருக்குது. இன்றைக்கி பசங்களையும் அப்படி தான். படிப்பில் செம கெட்டி செம சுட்டியாக இருக்கிறாங்க. ஹோம்ஒர்க்கெல்லாம் டக்குன்னு முடிச்சுட்டு அப்போ விளையாட போயிட்டா அம்மா விளையாட போகிறோமா அப்படி டக்குன்னு போயிடுவாங்க. படிப்பாட்டு நடக்கும், விளையாட்டு போல் நடக்கும். அதனால் கல்வி ஸ்தானம் சிறப்பாக இருக்குது. ரைட்டுங்களா? நட்சத்திர பாதசார பலன்கள் அப்படிங்கிறது முருகா என்ன முருகானா உத்திராடம் 2, 3, 4 பாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி சூரியனுங்க. அவர் என்னன்னா அரசு வழி சூரியன் அப்படின்னாவே அரசு வழியில் காரியங்கள் சுலபமாக முடியும். தடைபட்டிருந்த காரியம் தடங்கள் இல்லாமல் நடக்கும். பனி அதிகமாக இருந்தால் சூரியன் போட்டால் தெரிச்சு ஓடுதில்லை, அதுதான் சூரியனுடைய பவர். ரைட்டா? தந்தை வழி உறவுகள் இருந்த சிக்கல்கள் நீங்கும். கவலைப்படாதீங்க. வேலையில் இருந்த டென்ஷன் ஒரு ப்ரெஷர் எல்லாம் கண்டிப்பாக குறையும். இன்னைக்கு
பணப்புழக்காட்டம் திருப்தியாக இருக்குதுங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட நல்லா இருக்குது. உங்களுக்கு புண்ணிய காரியங்கள் செய்வீங்க, நல்லது நடக்கும், ஆரோக்கியம் மேம்படும். ஓகே, அதிகாரம் செலுத்துகிற ஒரு பவரில் இருக்கீங்க, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கும். அந்த அதே சமயத்தில் பலம் அப்படிங்கிறது நிர்வாகம், பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம். நான் சொன்னால் கேட்கணும் பார்த்துக்கல அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் பிடிவாத குணம். ரைட்டுங்களா? திருவோணம் நட்சத்திரம், இவங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன். இவர் என்னங்கிறாரு, சந்திரன்னாவே எப்படி மனசுக்கு பிடிச்ச செய்திகள் வந்து சேரும், மனசை குதூகலமாக சந்தோஷமாக உற்சாகமாக வச்சுக்குவீங்க. தாயாரின் ஆரோக்கியம், அம்மாவினுடைய வழியில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுதுங்க. வெளியூர் பயணங்கள் லாபம் தரும். வீட்டுக்கு தேவையான சாமான்சட்டெல்லாம் வாங்கி போடுவீங்க. இன்னைக்கு நல்ல அமோகமான அமைப்பு இருக்குது. ரைட்டுங்களா? மனத்தெளிவு பிறக்குங்க. உறவினர்கள் தேடி வருவாங்க. விருந்தோம்பல் அமோகமாக இருக்குது. சுப செய்திகளும் நல்லதாக நடக்கும். ரைட்டுங்களா? கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும். எமோஷனலாக பேசி சிக்கலை போய் மாட்டிக்காதீங்க. மாப்பிள்ளை கஷ்டப்படுறியா, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு போய் வசமாக மாட்டிக்காதீங்க. ரைட்டா? பலம் அப்படிங்கிறது கனிவான தன்மை, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். ரைட்டுங்களா? அவிட்டம் இந்த 1-2 பார்த்த பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய். அவங்களுக்கு என்னென்னா இந்த சொத்து தகராறு பிரச்சனைகள் இருந்தால் இன்றைக்கி அது ஓரளவுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். 3ஆம் நபரை தலையிட்டால் ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீங்க. இன்றைக்கி உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வாங்க. வீடு கட்டக்கூடிய வேலைகள் பெண்டிங் இருந்தாவோ புதுசாக ஆரம்பிக்கிறனாவோ விறுவிறுன்னு பிளான் பண்ணுவீங்க. நல்லது நடக்கும். ரைட்டா? தைரியமாக புதிய முடிவுகளை துணிஞ்சு எடுப்பீங்க. வரட்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுப்பீங்க. ரைட்டுங்களா? கல்வி ஸ்தானம் நல்லா இருக்குது. வெற்றி நிச்சயம். உடல் வலிமை அதிகரிக்குது. மனதிடம் உங்களுக்கு அது கூட நல்லா இருக்குது. பழைய கடன்கள் ஏதாவது அடைப்பதற்கு ஒரு வழி கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களே கவலைப்படாதீங்க அப்படிங்கிற வண்டி வாகனத்தில் போகிறப்ப மட்டும் கவனச்சிதறல் இல்லாமல், சிந்தனைகள் வேறுபாடாக இல்லாமல் கவனமாக வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லலாம். பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது கோபம். ரைட்டுங்களா? சரிங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மொத்த பலம் பலவீனம் என்னன்னு பார்த்தா, மொத்த பலம் தனஸ்தானம். இந்த தனஸ்தானில் இருக்கக்கூடிய கிரக கூட்டணி அது மேலேயே சொன்னது தான் இருக்கங்காட்டி பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் உண்டு. அதனால் மனசும் ஏற்றமாக இருக்குது உங்களுக்கு. ரைட்டா? காசு வந்தாலே மனசு சந்தோஷமாக இருக்கும்ல, அந்த அமைப்பு இன்றைக்கி நல்லாயிருக்கு. ஒரே ஒரு பலவீனம் என்னென்னு பார்த்தா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் தேவையில்லாத ஒரு பயம் வரும். ரைட்டா? வீண் விரயமும் செலவுகளும் வந்து சேரும். வந்து போகக்கூடிய தன்மை இருக்குது. அது வேணால் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நடந்துக்கணும்னு அர்த்தம். சரி, உங்களுக்கு பிடிச்ச லக்கி கலர் பார்த்தா பிளாக் அண்ட் டார்க் ப்ளூ நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் பார்த்தா 1ஆம் நம்பர் 8ஆம் நம்பருங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, சின்ன பரிகாரம் என்ன, அது முடிஞ்சால் நீங்கள் சனி கோரையில் பண்ணுங்கள், இல்லை காலையில் நேரமே பண்ணுங்கள். என்னென்னா கொஞ்சம் எள்ளு கருப்பில் இருக்குல்ல, அந்த கருப்பில் எடுத்து ஒரு துணியில் முடிஞ்சு நைட்டாக நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு முன்னாடியோ இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடியோ வச்சுட்டு மனசார ப்ரே பண்ணிட்டு போய் கம்முன்னு படுத்துருங்க. காலையில் எந்திரிச்ச உடனே அதை வந்து காக்காய்க்கு அந்த எல்லை கொஞ்சம் உணவாக வைங்க. அல்லது காக்காயெல்லாம் எங்கே சாரம் போய் தேடுறது டவுனுக்குள்ளே அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு இந்த எள்ளு உருண்டை எள்ளு சாதம் பண்ணி கொஞ்சம் அப்படி ஒரு கொடுங்க. இல்லை ஏதோ ஒரு வகையில் தானம் பண்ணுங்கள். எள்ளு மூலிமா தானம் நடந்ததுன்னா இந்த 7.5 சனியின் தாக்கம் குறைந்து மன நிம்மதியும் காரிய வெற்றியும் கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த கருப்பு. நல்லது பலிக்கட்டும். நற்பவி மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியின் அதிபதி சனிங்க. இன்றைக்கி லக்ன வீட்லேயே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ப்ளஸ் செவ்வாய் 5 கிரக அமைப்பில் இருக்குதுங்க. 2ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 7ஆம் வீட்டில் கேது இருக்கார். ரைட்டுங்களா? இப்படிலாம் இருந்தால் கூட்டணி சேருமுங்க. இதில் உங்கள் கோச்சாரத்தில் நீங்கள் அரசியலுக்கு போயிடாதீங்க. கூட்டணி சேருமுங்க, கவலைகள் தீருமுங்க. ரைட்டுங்களா? அரசியலில் கூட்டணி சேர்த்தா கவலைகள் வரும். ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை. நம்மளது கோச்சார அமைப்பு கூட்டணி, அதனால் கவலைகள் தீரும். ரைட்டுங்களா? சரிங்க, கேஷுவலாக சொன்னேன், கோச்சுக்க வேண்டாம். ரைட்டுங்களா? சரிங்க. இந்த யோகத்துக்கு பேர் என்ன? பஞ்சகிரக யோகம். பஞ்சம் அப்படின்னா பஞ்சம் இல்லை, 5ன்னு அர்த்தம் தமிழில். அப்போது 5 கிரகங்கள் உங்களுக்கு சேர்ந்துருக்கா. உங்கள் ராசிக்குள்ளேயே 5 கிரகங்கள் சேர்ந்துருக்கங்காட்டி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்திற்கு உண்டான நேரம் வந்துருச்சுங்க. இன்றைக்கி வந்துருச்சுங்க, செவ்வாய்க்கிழமை, முருகன் அருளால். ரைட்டுங்களா? இந்த ராசிக்கு அப்போ என்ன லாபம்? உங்களுக்கு தெரியாத புதிய திறமைகள், உங்களுக்குள்ளேயே இருக்கிற திறமைகள் டக்குன்னு வெளிப்படும். மற்றவங்க மத்தியில் உங்கள் செல்வாக்கு எகிருமுங்க. நன்மைகள் அமோகமாக இருக்கும். புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். கும்பராசிக்காரனாவே நல்லா இருந்தால் திடீர்னு உப்புன்னு எந்திரிக்கிறானே அப்படின்னு உங்கள் மேலேயே பல பேர் ஆச்சரியப்படும், பொறாம்படுற அளவுக்கு அறிவு கூர்மை வெளிப்படும். பஞ்ச கிரக தன்மைகள் அமோகமாக இருக்குது. கவலைகள் மறையும். ராசிக்குள்ளே உங்களுக்கு ராகு செவ்வாய் இருக்கங்காட்டி அப்படியே லேசாக தலைவலி, கொஞ்சம் உஷ்ண பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஜூஸு, இளநீ, பழைய சோறு ஏதாவது சாப்பிட்டு உடம்பு கூலாக வச்சு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. இன்றைக்கி மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். உங்களை பார்த்தாவே இந்த சில பேரை பார்த்தா பேசணும்னு தோணும்ல, அப்பேற்பட்ட பேசணும்னு தோணும். தன்னை போல வந்து 4 பேர் பேசுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா கூட கொஞ்சம் பேரண்ட்ஸோட, அம்மா அப்பா 2 பேர்த்தோட மனம் விட்டு பேசி
கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க. அம்மா எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் நல்லா இருக்குது, அப்பா உங்களுடைய பிளஸ்ஸிங் நல்லா இருக்குது அப்படின்னு பேசுவீங்க. அந்தளவு குடும்பத்தில் கொஞ்சம் அந்யோன்யமாக கலந்து இருப்பீங்க. ரைட்டுங்களா? ராசிக்குள்ளேயே அந்த ராகு செவ்வாய் இருக்குன்னு முதலே சொன்னேன். அதனால் கொஞ்சம் அசதியாகவும் இருக்கும், தூக்கம் சரியாக இல்லாத ஏதாவது கவலைகள் இருக்குது. ரொம்பலாம் கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும், தைரியமாக இருக்கும். ஓய்வெடுங்க பாப்பா, ரெஸ்ட் கிடைக்கிறப்ப. ரைட்டுங்களா? சரிங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ரைட்டுங்களா? இழுத்து போட்டு வேலையை செய்வீங்க, ஆனால் மற்றவங்ககிட்ட அதிகமாக பேசாதீங்க. ரைட்டுங்களா? அது சுயத்தம்பட்ட மாதிரி ஆகிப்போயிடும். அதே சமயத்தில் மேலதிகாரியாக உங்களை சில ரகசியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க, காதுங்காது வச்ச மாதிரி முடிச்சு கொடுப்போம். அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க, வெளியே சொல்லிடாதீங்க. ரைட்டுங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் மெஷினரி யூனிட், ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வேலை கொஞ்சம் ஓரளவு சுமாராக நடக்கும். நார்மல் லைஃப் ஓடும் வச்சுக்கலாம். ரொம்ப அதீதமான கற்பனைலாம் பண்ண வேண்டாம், நார்மலாக ஓடுங்க. அதே சமயத்தில் புதிய முதலீடுகள் செய்கிறத விட இருக்கிற தொழிலை மெயின்டைன் பண்ணி அமோகமாக நடத்துங்க, அதே நல்லதுங்க இன்றைக்கி. ரைட்டுங்களா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு கஸ்டமர் நிறையா வந்துட்டு போவாங்க. ஆனால் பண விஷயத்தில் இன்றைக்கி ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி வாங்குறது கொடுக்கறது எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கணும். வரவேண்டிய பணம் இன்றைக்கி கைக்கு வருமுங்க, கையில் காசு போல கட்டம் திருப்தியாக தான் இருக்கும். ரொம்ப மோசம்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் வீண் செலவுகளும் பண்ணுவீங்க. ஆடம்பரம் காசு இருந்தால் கம்முன்னு இருக்க மாட்டேங்க கும்பராசி நேர்களே. முக்கியமாக வண்டி ரிப்பேர் செலவு ஆகுது சார். கையில் கம்முன்னு இருந்தால் சார் 2000 ரூபாய், வண்டியில் காரில் போய்ட்டு சார் பேட்டரி திடீர்னு டவுன் ஆகி போச்சு சார், அதுக்கு 7000 ரூபாய் போச்சுங்க சார். அப்படி ஏதோ ஒரு செலவுகள் வர முடியும் தன்மை இருக்குதுங்க. ரைட்டா? அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஏகப்பட்ட ஆஃபர் இருக்குது. இருந்தால் கூட நமக்கு அந்த ஆஃபர் எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா வாங்காம விட்டுரும். பணத்தை கரைச்சிடாதீங்க, கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. அதுதான் திருப்பி வருது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களோட சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தால் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்க. ஒன்றும் பெருசாக சண்டை சச்சரவுலாம் இல்லை. அப்பா மட்டும் நல்லா மனம் விட்டு பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஒரு காரணம். ரைட்டுங்களா? அதே மாதிரி சகோதரிகள் நல்லா தான் இருக்குது, தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ளே உங்கள்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. அம்மனிட்ட மறைச்சிங்க, அம்மனி கண்டுபிடிச்சிச்சா அப்புறம் நம்ம வார்டு திண்டாட்டமாக போயிடும், இல்லைன்னா சின்ன பிரச்சனை வந்துடும். அதனால் ஓப்பன் டு ஹார்ட். அம்மனையும் எங்கிட்ட ஒளிவு மறைவே கிடையாது, மற்றவங்கள்ட்ட கூட மறைச்சிருக்கலாம், உங்கள்கிட்டலாம் மறைவே கிடையாது அப்படின்னு ஓப்பனாக பேசுங்க. மனைவி அப்படித்தான். ஸோ அப்போ தான் தாம்பத்தியம் சிறக்கும். காதல் உறவுகளுக்கு அப்படித்தான். இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்களே. உங்களுக்கு உங்கள் காதல் மறைமுகமாக இருந்தாலும் கூட சில பேர்த்தினால வீட்டுக்கு கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏப்பா இங்கப்பா, அது என்ன ஆஃபீஸ் முடிஞ்சு அந்த பிள்ளையோட சுற்றிட்டு இருக்கிறியாமா, ஹோட்டல் கடையில் பார்த்தாங்களாமா, டீ கடையில் பார்த்தாங்களாமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ரைட்டா? அதனால் உண்மை காதலை தைரியமாக வீட்டில் சொல்லுங்கள். மறைச்சு இருக்காதுன்னு சொல்ல வர காதலை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு கல்வி படிக்கக்கூடிய பசங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்லா ஷைன் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லா படிப்பாங்க. குறிப்பாக சயின்ஸ் மற்றும் மேக்ஸ் சப்ஜெக்ட் இருக்குல்ல, ஆர்வம் அதிகமாக இருக்குது பசங்களுக்கு. அது உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, பள்ளி ஸ்கூல் படிப்பாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிப்பாக இருந்தாலும் சரி, ரிசர்ச் யூனிட்டாக இருந்தாலும் சரி, நல்ல கல்வி ஸ்தானம் மேக்ஸ் சயின்ஸ் அட்டகாசமாக இருக்குது இன்றைக்கி. மற்றவங்க படிப்பாங்க, இது கொஞ்சம் அமோகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? சரி. நட்சத்திர பாத ராசி பலனை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3, 4 பாதம். உங்களுக்கு நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, பழைய சிக்கல்கள் இன்றைக்கி இருந்தால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து வைக்கிறார். இன்றைக்கி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கிறார். தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அசாத்திய தைரியத்தை கொடுக்கிறார். அண்ணன் தம்பிகள் இருந்தால் ஒற்றுமைகள் பலப்படும். எதிர்பாராத லாபம், பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு செவ்வாய் கொடுக்கிறார். உத்தியோகத்தில் கூட சில பேருக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைப்பதற்கு வழி தெரியுதுங்க. என்ன பேசுகிறப்ப மட்டும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசணும் அப்படின்னு சொல்கிறோம். பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது உங்கள் கோபம். ரைட்டுங்களா? சரி. அடுத்த சதய நட்சத்திரம். அவங்களுக்கு என்னென்னா, ராசியின் அதிபதி ராகு என்ன சொல்கிறார், வெளிநாடு தொடர்புகளால் உங்களுக்கு அங்கிருந்து ஒரு வேலைக்கு உண்டான உயர்வோ அல்லது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோ ஏதோ ஒரு வகையில் வெளிநாடு தொடர்புகளால் ஒரு நல்ல செய்தி ஒன்று வர்ற மாதிரி தெரியுதுங்க. ராகு தொலைதூர பயணத்துக்கு பாசிட்டிவாக தெரிகிறார். கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை சதயத்துக்கு இன்றைக்கி அதிகரிக்கும். திடீர் பயணம் கூட அமையுங்க. ரைட்டுங்களா? மற்றவர்களால் மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு ஒரு உன்னதமான காரியத்தை சதயம் இன்றைக்கி பண்ணுவீங்க. கடன் பிரச்சனைகளை ஓரளவுக்கு குறையும். ஆரோக்கியம் படிப்படியாக சீரான முன்னேற்றத்துக்கு வந்துட்டு இருக்குது. பேராசை, அதிக ஆசையினால் தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. தப்பான வழியில் ஏதாச்சும் திங்க் பண்ணிடாதீங்க. அப்புறம் படுகொலி பாதாளக்குழி ஆகி போயிடும். சதயத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பலம் அப்படிங்கிறது நேர்மை, சாதுர்த்தியம், புரிஞ்சுக்கோங்க. பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம், மேம்போக்கான எண்ணங்கள். அதை பார்த்து சரிங்களா? புரட்டாதி 1, 2, 3 பாதத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி குரு என்ன சொல்கிறாருன்னா, ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்குதுங்க. உங்களுக்கு பெரியவங்க ஆசீர்வாதம் அமோகமாக இருக்குதுங்க. தடைப்பட்ட காரியங்கள் முடிவுக்கு வரும். பணப்புழக்காட்டம் திருப்தியாக இருக்குதுங்க. புண்ணிய தலங்களுக்கு கோயில் குளத்துக்கு போகக்கூடிய அமைப்பு புரட்டாதிக்கு நல்லா இருக்குது இன்னைக்கு. ரைட்டுங்களா? தூக்கம் இல்லாத, சில சமயம் தொந்தரவு, சோர்வு வரக்கூடிய தன்மை ஒரு நெகட்டிவாக இருந்தால் கூட உங்கள் குழந்தைகளினுடைய வளர்ச்சி இருக்குல்ல குடும்பத்தில், அதை தாண்டி மகிழ்ச்சியை கொடுக்கும். ரைட்டுங்களா? உங்கள் பலம் அப்படிங்கிறது பக்தி, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? புரட்டாதி பொறுத்த வரைக்கும் சரிங்க. மொத்தமாக
உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பலம் என்னன்னு பார்த்தா இன்றைக்கி 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 4ஆம் இடத்து சந்திரனால் வரக்கூடிய சுகமான வாழ்க்கை, தாய் வழி ஆதரவு கிடைக்கக்கூடிய அமோகமான பலம், ரெண்டுமே பாசிட்டிவ் அப்ரோச்சில் நல்லாயிருக்கு. நெகட்டிவான விஷயம் பலவீனம் என்னென்னு பார்த்தா இன்றைய ஜென்ம ராசியிலே இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் இருக்கங்காட்டி கொஞ்சம் ஒரு முடிவெடுக்க போவீங்க, பேக் அடிப்பீங்க. அப்படி ஒரு சின்ன லேசான மன உளைச்சல், தேவையற்ற கோபம், அதுதான் ஒரு அந்த 5 கிரகம் அமைப்பு மாற்றி மாற்றி கொடுக்குது. இதுதான் போகும். சரிங்க, உங்களுக்கு இந்த லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் நல்லா இருக்குது, லக்கி நம்பர் 4, 8 நல்லா இருக்குது. நீங்கள் சின்ன பரிகாரம் என்ன பண்ணலான்னா அதுவும் சுக்கர உரையில் பண்ணுங்கள், இல்லை சனி உரையில் பண்ணுங்கள், இல்லை காலையில் நேரமே பண்ணுங்கள், இல்லை முடிஞ்சால் சாயந்தரம் கூட பண்ணலாம். 2 நேரம் உங்களுக்கு ஒன்றுதான் இருக்குது. ஏன்னா 2 உரை மாறி மாறி வரும்ல, அது மாலையில் 5 to 6 அது மாதிரி பண்ணலாம். தேவையான பொருள் ஒன்று கல்லுப்புங்க, சாட்டியில் வச்சுருப்பீங்களா கல்லுப்பு, அதை எடுத்துங்க. நீங்கள் குளிக்கிற நீரில் ஒரு சின்ன சிட்டியை சின்ன ஸ்பூனில் கல்லுப்பை கலந்து குளிச்சிங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் குளித்தாலும் சரி, காலையில் குளித்தாலும் சரி, எப்படி பண்ணாலும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் ஓடி போய் மனசில் ஒரு தைரியம் தெம்பு பிறக்குங்க. ரைட்டா, குலதெய்வத்தை நினச்சி இஷ்டதெய்வம் நினச்சி தலையோடு தண்ணி ஊற்றுங்க, நல்லது நடக்கும், மன அமைதி கிடைக்கும், உடம்பில் இருக்கிற சோர்வு நீங்கும். செஞ்சு பாருங்கள் கும்பராசினர்களே. கல்லுப்பு தூண்டு ஓடுறதுக்கு என்ன, நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மீனராசி என்பர்களே, உங்கள் ராசியின் அதிபதி குருங்க. நல்லா மண்டை சொல்லின்னு பார்க்குறீங்களா, என்ன பண்ணுறது, மனுஷனை பிக்கத்தானே செய்யும். சரிங்க, இந்த குருவின் அதிபதியாக கொண்ட மீனராசி நேர்களுக்கு லக்ன வீட்டிலேயே சனி இருக்காருங்க, 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க, 4ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க, 6ஆம் வீட்டில் கேதன் இருக்காருங்க, 12ஆம் வீட்டில் 5 கிரகங்கள் அமைப்பாக இருக்குது. சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய். 12ஆம் வீடு வரையஸ்தான சார். என்ன சார் ஆகுன்னா பொறுமை, ஒன்றும் நடக்காது, தடைகள் தகரமுங்க, தர்மம் வெல்லுமுங்க விஷயம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரிங்க, இந்த யோகத்துக்கு பேர் நிதான யோகம். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானம், அங்கே வந்து 5 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கு, அதனால் அதிக விரயங்கள் வர்ற மாதிரி தெரியுது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயத்திலும் காலடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு. ரைட்டுங்களா? சுப விரயங்கள் தான் வருது, அதையும் புரிஞ்சுக்கணும். சுப விரயங்கள் அதாவது வீடு, நிலம், வண்டி வாங்கக்கூடியதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, இது போல் ஒரு நன்மையான காரியத்துக்கு விரயம்னு சொல்லலாம். சுப விரயத்தை பெஸ்ட். சுப விரயத்துக்கு நீங்கள் ஏன் பயப்படணும்? இருந்தாலும் நிதானமான போக்கு இருந்தால் மட்டும்தான் அதிக விலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு போதும்னு வச்சுங்களேன், 8 லட்ச ரூபா சொன்னால் 3 லட்ச ரூபா லாஸ் இல்லை. அதனால் நிறுத்தி நிதானமாக ஆராய்ஞ்சு அந்த இது பண்ணி வீடு வாங்கினாலும் சரி, நிலம் வாங்கினாலும் சரி, வண்டி வாங்கினாலும் சரி. ஓகே, அதே சமயத்தில் ஆன்மீக ஞானம் இன்னைக்கு அதிகரிக்குது, ஆன்மீக வழி நல்லா இருக்குதுங்க. என்ன வீணலைச்சல், கொஞ்சம் உடம்பு வசதி வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ. சந்திரன் வந்து 3ஆம் வீட்டில் இருக்கார், அதனால் இன்றைக்கி மனசு ரொம்ப தெம்பாக இருக்கும், தைரியமாக இருக்கும். வாடா 2 ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு உற்சாகம் அதிகமாக இருக்கும். எதையும் தைரியமாக சமாளிப்பீங்க, புது தெம்பு பிறக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மைனஸ் வரமால் அதே மாதிரி உங்களுக்கு 12 செவ்வாய் ப்ளஸ் ராகு கூட்டணி இருக்கங்காட்டி உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரும். என்ன இளநீர், ஜூஸு, தண்ணி இப்படி குளிச்சே வச்சுக்கணும், அவ்வளோதான். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு உழைப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. உழைப்பை நம்பி வாழக்கூடிய ஒரு மனுஷன்னா அது மீனராசிக்காரங்க தானுங்க. அந்த அளவுக்கு உழைப்பு அதீதமாக கடினமாக இருக்குங்க. ஆனால் அதுக்கேற்ற பலன் உடனே கிடைக்குமானா கிடைக்காது. சனி எக்ஸாம் எழுதுறா, திருத்தருக்கு வேலை விட்றேன் அப்படிங்கிறார். ரைட்டுங்களா? அது மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்ச நாள் ஆகுங்க, கண்டிப்பாக கிடைக்குங்கிற. மேல் அதிகாரிங்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க. மற்றவங்க ஆராய்ச்சியாக பேசிட்டு போகிறாங்க, நமக்கு உழைப்பு தான். ரைட்டுங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களே, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல லாபம் கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் நல்லாயிருக்கும். உங்கள் உள்ளூர் பிஸ்னஸை முதலீடு செய்கிறப்போ உள்ளூர் பிஸ்னஸ் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குதுங்க. இருந்தாலும் பெரிய முதலீடு பண்ணுறப்போ உள்ளூரில் 1-2 டைம் யோசனை பண்ணுங்களேன். ரைட்டுங்களா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா, இன்றைக்கி போட்டிகள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது உள்ளூரில் இருக்குங்காட்டு. அதை இருந்தால் கூட வாடிக்கையாளர் கேட்குறத பொறுமையாக கேட்டு உண்டான பதில் சொல்லி நீங்கள் கோவப்படாதீங்க. ரைட்டா? வியாபாரத்தை அப்படியே இருக்கிற வியாபாரம் தக்க வச்சுக்கணும். ரைட்டா? அது முக்கியம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரவு எவ்வளவு இருக்கும், நினச்ச அளவுக்கு வரவு இருக்கும், அந்த அளவுக்கு செலவும் இருக்குதுங்க. அதே போல் சுபவரியங்கள் சொன்னோம்ல, அது வரத்தானே செய்யும். சில பேர்த்துக்கு எங்கே சார் சுபவரியம், மருத்துவ அது 2 கலந்து தான் கொஞ்சம் இருக்குது. மருத்துவ செலவு லேசாக வர மாதிரி தெரியும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்களேன் அந்த எல்லா விஷயத்துலையும். வெளிநாட்டில் நீங்கள் ஏதாவது முதலீடு பண்ணுறீங்க, அந்த மாதிரி பெரிய அமைப்பில் இருந்தீங்கன்னா கடன் அல்லது லோன் வாங்குறது இன்றைக்கி வெளிநாட்டு கடன். ரைட்டா? கொஞ்சம் ரிஸ்க்குங்க, அதை தவிர்ப்பது நல்லது. அது புதுசாக ஒரு பாயிண்ட் இல்லை சொல்கிறான் இன்றைக்கி அந்த விஷயத்தில். ரைட்டுங்களா? குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இன்றைக்கி சின்ன பஞ்சாயத்து வருங்க. அப்போ என்ன, தொட்டதுக்கெல்லாம் சண்டைகள் வந்தாலும் வரலாம், ஆனால் பெரியவங்க அதை வந்து தீர்த்து வச்சுருவாங்க. பெருசாக ஒன்றும் வீதிக்கு வர அளவுக்கு சண்டையெல்லாம் கிடையாது. குடும்பத்தில் கொஞ்சம் படிக்கிட்டு வரும், ஏன்டா சண்டை போட்டு இரா வர்றேன் அப்படின்னு உங்கள் தாத்தாவோ பாட்டியோ அத்தையோ மாமனோ வந்து சால்வ் பண்ணி வைப்பாங்க. ரைட்டுங்களா? கணவன் மனைவிக்குள்ளே தம்பதிகளுக்குள்ளே ஒருத்தர் அனுசரிச்சு போங்க. ரசம் வைக்கல
என்னடி ரசம் இது அப்படின்னு சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது. அம்மனி என்ன வச்சாலும் சரி கம்முன்னு ஷார்ட் போட்டு கமுக்கமாக இருக்கிறது மௌனமே உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு அப்படின்னு ஓப்பனாக சொல்லலாம். அதே மாதிரி தான் கணவன் சின்ன தப்பு பண்ணால் கூட பரவாயில்ல, அவர் ஏதோ மூட் அவுட்டாக இருக்கார் அப்படின்னு மனைவி அனுசரித்து போகும். ரைட்டுங்களா? காதலர்கள் அங்கே மட்டும் என்ன, அங்கேயும் இப்படித்தான். இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யலான்னு நினைப்பீங்க. எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லான்னு இருக்கிற அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக அப்படின்னு ஏட்டிக்கு போட்டியாக பேசுவாங்க காதலன் காதல் 2 பேருமே. ஆனாலும் உங்கள் காதல் வீட்டுக்கு தெரியற வாய்ப்பு தெரியுதுங்க இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில். கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும் காதலை பொறுத்த வரைக்கும். கல்விஸ்தானம் படிப்பில் அதிக கவனம் செலுத்தணுங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்ம சின்சியராக படிக்கணும். கவனச்சித்திரங்கள் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் சின்சியராக படிக்கணும். எண்ணத்தை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அப்புறம் படிங்க பசங்க உள்ளைகளா. ரைட்டா? சரிங்க. நட்சத்திர பாதசார பலன் போனால் புரட்டாதி 4ஆம் பாதம் அவங்களுக்கு நட்சத்திர அதிபதி குரு. அவர் என்ன சொல்கிறார்? பண வரவு திருப்தி பண்ணித்தரேன் அப்படிங்கிறார். குடும்பத்தில் மகிழ்ச்சியை கூட்டி தருவோன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்கன்னு சொல்கிறார். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக அமைகிற மாதிரி தெரியுதுங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் இருக்குதுங்க. தடைப்பட்ட காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தடைகள் நீக்கி தரப்படும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் அலைச்சல் சோர்வு இருக்கத்தான் செய்யும், பயப்படாதீங்க அப்படின்னு புரட்டாதிக்கு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? குரு சொல்கிறார். சரி, பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பக்தி, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மெத்தனம் பண்ணால் போதும், லேசினஸ் அப்படி. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி சனி. அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தா, வேலையில் இருந்து வந்த உங்களுக்கு பொறுப்புகள், அதீத பளு, ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் நீங்கள் குறைச்சி தர்றேன் அப்படிங்கிறார் அந்த சனீஸ்வரன். ஆனாலும் நேர்மையான உழைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறார் உத்திரட்டாதிக்கு. பழைய கடன்கள் வசூல் பண்ணி தர்றேன், ஆனால் அதுக்கும் எப்படி எங்கே பேசணுமோ அப்படி நிதானமாக பேசுங்க அப்படிங்கிறார். பொறுமையாக இருந்தால் சாதனை பண்ணுவீங்க, கூட நான் இருக்கேங்கிறார் சனி உத்திரட்டாதிக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அவசரப்படாதீங்கன்னு அர்த்தம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உறவினர்கள் உதவி செய்வாங்க, கவலைப்படாதீங்க. மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்களை சுற்றியே சனீஸ்வரன் அப்படி ஒரு படிப்பினை சொல்கிறார். பலம் அப்படிங்கிறது நிதானம், பொறுமை. பலவீனம் அப்படிங்கிறது லேசினஸ் உத்திரட்டாதிக்கு. ரேவதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நட்சத்திராதிபதி புதன். புதன்னாவே அறிவுக்காரகன் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அறிவாற்றல், கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நேக்கு போக்கா அப்படியே நெளிவு சுழிவாக இருந்துக்குவீங்க நீங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? புதிய நண்பர்கள் கூட அறிமுகம் ஆவாங்க. உங்களுக்கு எல்லா வகையும் ஒரு நன்மை கிடைக்குது. அது எழுத்துத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல பாராட்டு கிடைக்கிற அளவுக்கு நல்லா இருக்குது. பயணங்களால் ஆதாயம் உண்டு. வேலைக்கு போகிற இடத்துல அதான் நெளிவு சுழிவாக வந்து வேலையை ஜம்மன் சமாளிச்சிருவீங்க. வியாபாரம் பண்ணுறவங்க அப்படித்தான். எப்படியெல்லாம் வியாபாரத்தை டெக்னிக்கலாக யோசனை பண்ணி வாடிக்கையாளரை கவர்ந்து லாபத்தை அதிகரிப்பீங்க. என்னென்னா ஒரு முக்கியமான சீக்ரெட்டில் அவங்கள பற்றி சொல்கிறாங்க அல்லது அவங்கள மொத்தம் சொல்கிறாங்க, அந்த ரகசியங்களை வெளியே சொல்லாமல் காப்பாற்றிக்கணும். ரைட்டா? நம்ம ஓட்டவாய் வளரவாய் வச்சு சொல்லப்படாது. ரைட்டுங்களா? ரேவதி நட்சத்திரக்காரங்களே. பலம் அப்படிங்கிறது சாதுர்த்தியம், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். ரைட்டுங்களா? சரி, உங்கள் மொத்த ராசிக்கு பலம் என்ன பலவீனம் என்னன்னு பார்த்தா அன்னைக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனால் வரக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம், உற்சாகம், எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் அமோகமாக இருக்குது. அதே சமயத்தில் பலவீனம் என்ன அப்படின்னா இன்றைக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் சேர்ந்துருக்கு. அதனால் கொஞ்சம் என்ன சார் அது சார் செலவு சார், வீண் விரயங்கள் சார், கொஞ்சம் அலைச்சலும் அமோகமாக ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அனுசரிச்சு இருந்துக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா எல்லோ கலருங்க. லக்கி நம்பர் 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர். ஒரு சின்ன பரிகாரம் என்ன பண்ணலான்னா இன்றைக்கி குரு கோரையில் பண்ணலாங்க. அது காலையில் நேரத்தில் பண்ணலாங்க. எப்படின்னா மஞ்சப்பொடி கொஞ்சம் எடுத்துக்கணும். அந்த மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு குளிக்கிற தண்ணியில் காலையில் நேரமே குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு அது மஞ்சப்பொடி தண்ணியில் கலந்து குளிங்க. குளிச்சுன்னு என்ன ஆகும்? குருவோட அருள் கிடச்சி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் குறைஞ்சு உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். போகிற காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். சின்ன சிட்டிக்கு. ரைட்டுங்களா? நல்லது நடக்கட்டும். நற்பவி மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். வஜ்ரமஸ்டோ நேயர்களே, இன்றைக்கி கிட்டத்தட்ட 7000 சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டு நேற்று நைட்டு ரீச் ஆகிருக்குதுங்க. மாரல் சப்போர்ட்டுக்கு எங்களுடைய நன்றிகள் எல்லாம் அந்த முருகன் அருள். அதே சமயத்தில் நம்ம உள்ளபடி அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வார ராசி பலன் போட்டிருக்கோம் என்னங்க அந்த கிரகமைப்பை வச்சு. இதே போல் மாத ராசி பலன் போடலான்னு அது வாரத்துக்கு போடுறப்போ அதையே 4 வாரமாக எடுத்து வச்சு கோச்சார அமைப்படி கணிச்சிட்டு இருக்கிறப்போ ரைட்டுங்களா? பாப்போம் எப்படி வரும். சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூங்க.